நேர வணக்கங்கள். இன்றைய தினம் கொழும்பு பங்கு பருவத்தினுடைய இந்த இணையவழி கருத்தரங்கிலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த கருத்தரங்கானது நிதி கூற்றுக்களை விளங்கிக் கொள்ளல் தொடர்பான ஒரு அமர்வாக இருக்கின்றது. இந்த கருத்தரங்கானது கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பித்த கருத்தரங்கு. அதன் நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று கூறினோம். அந்த வகையிலே அந்த கருத்தரங்கினை இன்று நாங்கள் நடாத்துவதற்காக உங்களுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் ஒரு பங்குச் சந்தையிலே பங்கு தெரிவினை மேற்கொள்கின்ற போது, நீங்கள் சுயமாக தீர்மானங்களை மேற்கொள்கின்ற போது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விடயம்தான் இந்த நிதி கூற்றுக்களை நீங்கள் விளங்கிக் கொண்டு பங்குகளை தெரிவு செய்தல். அந்த வகையிலே எவ்வாறு பங்குகளை நீங்கள் தெரிவு செய்கின்ற போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை அதனை எவ்வாறு நாங்கள் ஆராய்வது என்பது சம்பந்தமாக நிதி கூற்றுக்களை நீங்கள் விளங்கிக் கொள்வது சம்பந்தமாக நாங்கள் 2வது அமர்வாக இன்று இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த கருத்தரங்கினை 2வது அமர்வினையும் தொடர்ச்சியாக நடத்துவதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் திருமதி மிதிலா கௌதமன் அவர்கள். இவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக கடமையாற்றுகின்றார். அதே போல நான் கடந்த கருத்தரங்கிலே கூறியிருந்தேன், இலங்கையிலேயே CFA குவாலிஃபைடான 300 சொச்சம் பேரிலே இவரும் ஒருவர். யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கிலே நான் நினைக்கின்றேன் இவர் மட்டும்தானாக இருக்கும். அதே போல இவர்தான் யாழ் மாவட்டத்திற்கும் யாழ் வடமாகாணத்திற்கும் கிழக்கு மாகாணத்திற்கும் கோஆர்டினேட்டர், CFA சார்ட்டர்ட் ஃபைனான்சியல் அனாலிசிஸ் கோஆர்டினேட்டராகவும் செயற்பட்டு வருகின்றார். அதே நேரம் இவர் எங்களுடைய இந்த மூலதன சந்தை துறையிலே எக்விட்டி நாலேஜ் பார்ட்னர்ஸ் நிறுவனத்திலே கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆய்வு பகுதியிலே வைஸ் பிரசிடென்டாக கடமையாற்றியிருக்கின்றார். ஆகவே இவருக்கும் பங்குச்சந்தையினுடைய ஆய்வு பகுதி சம்பந்தமான ஒரு நீண்ட அனுபவத்தை கொண்ட ஒருவராக காணப்படுகின்றார். ஆகவே நீங்கள் இந்த நிதி கூற்றுக்களை விளங்கிக் கொள்வதில் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்குரிய சந்தேகங்கள் அல்லது வினாக்கள் இருந்தால் நீங்கள் அந்த Q&A பகுதியூடாக சட் பண்ணுவதன் ஊடாக அதற்கான விளக்கங்களையும் அவர் தரக்கூடியதாக இருக்கும். இந்த கருத்தரங்கின் இறுதிப்பகுதியில் அநேகரின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த ரேஷியோ அனாலிசிஸ் கால்குலேஷன் எவ்வாறு அமைவது என்பது சம்பந்தமாக இன்றைய விளக்கங்கள் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்கின்ற விளக்கங்கள் இன்றைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விளக்கங்களின் ஊடாக நீங்கள் சுயமாக பங்கு தெரிவினை மேற்கொள்வதற்கும் இந்த கருத்தரங்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு எங்களுடைய வளவாளர் அவர்களுக்கு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாகவும் ஆரம்பத்திலே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்கினை வழங்குவதற்காக எங்களுடைய வளவாளர் அவர்களினை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். மிதிலா, ஓவர் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் கேக்குதா நான் கதைக்கிறது? முதலில் CSC Jaffna branching manager Mr. சபானந்தன் அவருக்கும் அவரது டீமுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றும் போன செஷனில் இணைந்தது போல் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு முதலில் நான் இதுல சில பேர் போன செஷன் அட்டென்ட் பண்ணாம இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு குயிக்கா ஒரு சமரி லாஸ்ட் டைம் என்ன செய்தாங்கன்னு பார்த்துட்டு இந்தியன் ரெவென்யூ டிரைவர்ஸ், காஸ்ட் டிரைவர்ஸ் எப்படி செய்யறது என்பது சம்பந்தமாக போவோம். அப்ப முதல்ல முதல்ல பார்த்த மாதிரி இந்த கம்பெனியின் அனுவல் ரிப்போர்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அனுவலோ இல்லாட்டி காலாண்டு அறிக்கைகளை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் கொழும்பு பங்குச்சந்தையின் வெப்சைட்டுக்கு போய் அந்த கம்பெனியின் பேரை நீங்க சர்ச் பண்ணி அதுல ஃபைனான்சியல்ஸுக்கு போய் அனுவல் ரிப்போர்ட் இல்லாட்டி குவார்டர்லி ரிப்போர்ட்டுகளை பெற்றுக்கொள்வீங்க. இல்லாட்டி அந்த பர்டிகுலர் கம்பெனி, எந்த கம்பெனியை பற்றி நீங்க லிஸ்டட் இந்த கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி இருக்கிற எந்த கம்பெனி தேவையோ அந்த கம்பெனியின் ஒபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் அவையின் வெப்சைட்ல இன்வெஸ்டர் ரிலேஷன் என்ற செக்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கேயும் அந்த கம்பெனியின் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தினாங்க இந்த கம்பெனி நார்மலி தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தமிழ் இன்வெஸ்டர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி அனுவலாக ஒவ்வொரு வருஷமும் அவங்க
தங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை விட அந்த அந்த அனுவல் ரிப்போர்ட் வந்து நார்மலாக வந்து ஆடிட்டட் ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் வந்து அதை கோ த்ரூ பண்ணி அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரியும் தன் ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கா பிள்ளையாக இருக்கா அந்த ஒரு ஸ்டேட்மெண்டோட அதை ரிலீஸ் பண்ணினோம். அதை விட அந்த ஒவ்வொரு அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் அதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்களோ இல்லாட்டி புதுசாக ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ உங்களுக்கு தெரியணும் அந்த பிட்வீன் அந்த 1 இயருக்குள்ளேயே பெரிய சேஞ்சஸ்கள் நடக்கலாம். அப்ப அந்த அப்படியானதில் கேப்சர் பண்றதுக்காக அந்த கம்பெனி வந்து குவார்டர்லி வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காக எப்படி தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு இன்வெஸ்டர்ஸுக்கு அறிவிக்கிறதுக்கான குவார்டர்லி காலாண்டு நிதி அறிக்கைகளையும் வந்து அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். அப்ப அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ் வந்து நார்மலா அவங்க அக்கௌண்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஆனா அவை ஆடிட்டட் பண்ணப்படுவதில்லை. இந்த ஆனுவல் ரிப்போர்ட் மட்டும்தான் ஆடிட்டட் பண்ணப்படும். இதில் எல்லாம் போன செஷன்ல வந்து நாங்க கவர் பண்ணினாங்க. அப்ப இதுல வந்து அனுவல் ரிப்போர்ட்டில் முக்கியமாக உங்களுக்கு முதலீட்டாளர்களாகிய உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது இந்த லாப நட்ட கணக்கு, அந்த கம்பெனியின் வருமானம் எவ்வளவு, அந்த பர்டிகுலர் டைமில் அவங்க செலவு எப்படி இருந்தது, அதிலிருந்து வந்த மிகுதியாக அந்த கம்பெனி லாபத்தையா நட்டத்தையா பெற்றுக்கொண்டது, அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு வரப்போகின்றது, அது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இன்கம் ஸ்டேட்மெண்டை பார்ப்பீங்க. அதை விட அந்த கம்பெனியின் ஒரு பர்டிகுலர் டேல வந்து அவ எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கணும், அந்த சொத்துக்களை உருவாக்குறதுக்கு எப்படி அவ ஃபண்டை ரேஸ் பண்ணியிருக்கணும், ஒன்று வந்து பேங்க்ல வண்டி இருக்கலாம், இல்லாட்டி பங்குதாரர்களாகிய உங்களுக்கு முதல் தரம் அவங்க வந்து சிஎஸ்சியில வந்து அவங்க ஐபிஓ மூலமாகவோ இல்லாட்டி சீசனல் ஆப் இந்த பிறகு அவங்க கொடுக்குற இஷ்யூஸ் மூலமாக கலெக்ட் பண்ண ஃபண்டாக இருக்கலாம். அப்ப அப்படியான இன்ஃபர்மேஷன்களை பெற்று அந்த பர்டிகுலர் கம்பெனியில எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, அவையின் பொறுப்புகள் எவ்வளவு இருக்கு, மிச்சம் உங்களுக்கு பங்குதாரர்களாகிய உங்களுக்குரிய நிதி எவ்வளவு என்பது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டை புக்கு போவீங்க. மற்றது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், காசு பாய்ச்சல் கூற்றுன்றது அந்த கம்பெனியில வந்து எப்படி வந்து கேஷ் வந்து மூவ் பண்ணி இருக்கு, எவ்வளவு கேஷாக அவங்க பெற்றிருக்கிறாங்க அந்த பர்டிகுலர் 1 இயர் டைம் பீரியட்ல, எவ்வளவு காசாக மற்ற தங்களோட விநியோகம் செய்தவர்களுக்கோ எம்ப்ளாயிக்கோ என்னென்ன செலவுகளுக்கோ எப்படி செலவு செய்தார்கள் என்பது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவீங்களேன்னு பார்த்துனாங்க. அதை விட இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி என்றது நீங்க பங்குதாரர்களாகிய உங்க நிதியிலேயே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இடையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்ப அந்த மாற்றங்கள் எப்படி வந்தது, இப்ப நார்மலா வந்து அவங்க வந்து போன வருஷத்துல ஒரு பகுதியை உங்களுக்கு பங்கு லாபமாக தந்துட்டு மிகுதியை வந்து ரிசர்வாக வச்சிருப்பினோம். அப்ப அந்த ரிசர்வ் எவ்வளவால உங்களோட ஃபண்டுக்கு வந்திருக்கு, அதுல எவ்வளவு வெஜிட்டலைஸ் பண்ணி இருக்கணும், எவ்வளவு பங்குகளை திருப்ப வேண்டி இருக்கணும், புதுசாக ஏதாவது இஷ்யூ பண்ணி இருக்கணுமா, அது சம்பந்தமாக ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டியை பார்ப்பீங்க. அது வந்து நார்மலா வந்து உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக வேணும்னா தான் நார்மலா நாங்கள் அதை பார்க்குறாங்க. என்னென்ன இது இந்த சமரி வெர்ஷன் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டிலேயே வந்திருக்கு. மற்றது வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் வந்து டீட்டெயில இப்ப ரெவென்யூ எப்படி உருவானது, அந்த கம்பெனியில எப்படி செலவுகள் எல்லாம் செய்யணும், எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, அதுக்கு எப்படி டிப்ரிசியேஷன் தேய்மானங்கள் செய்திருக்கணும், எவ்வளவு கடன்களை வேண்டி இருக்கணும், அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இந்த பேங்க்ல பெற்றிருக்கணும், அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளை கொடுக்கணும், அப்படி டீட்டெயில இந்த சமரி வேர்ஷனான தன்னவங்க ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒரு லைன் ஐட்டம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தா அதுக்கு பக்கத்துல ஒரு குளத்துல நம்பர் போட்டு அவங்க ஒரு நம்பர் ஒன்று போட்டிருந்தாங்களா அந்த நோட்டுக்கு நேரம் நீங்கள் நோட்ஸ் செக்ஷன்ல அந்த பர்டிகுலர் நம்பருக்கு போய் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான டீட்டெயில அந்த ஃபிகர் எப்படி உருவானது, அந்த பர்டிகுலர் நம்பர் அந்த அமௌண்ட் வந்து எப்படி கிரியேட் ஆனது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன், மற்றது என்ன இப்ப அக்கௌண்டிங்ல டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்டை பயன்படுத்தி இதுகள் எல்லாம் செய்திருப்பினோம், அப்ப என்னென்ன ஸ்டாண்டர்ட் பயன்படுத்தின அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையான நோட்ஸுக்கு போவீங்க. ஆனா நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறபடியா இப்ப முதல் நிலையாக உங்களுக்கு ஃபைனான்ஸ் அறிவு இப்பதான் நீங்க லேர்ன் பண்றீங்களா இவ்வளவுக்கு டீட்டெயிலாக போதவில்லை, உங்களுக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ல என்ன மூவ்மெண்ட் இருக்குதுன்னு முதல் பார்த்து பண்ணீங்கன்னாலே சரி. அப்ப அதுல வந்து
முதலாவதாக லாப நட்ட கணக்கை பற்றி பார்த்து நாங்கள் போன செஷன்ல இன்றைக்கு ஃபுல்லா அது எப்படி ரைட் பண்றது என்பது அந்த ரேஷியோக்கெல்லாம் பார்க்க போறோம். அதுல எவ்வளவு வருமானம் வந்தது, அதுல இருந்து எவ்வளவு உற்பத்தி செலவு, அந்த பர்டிகுலர் வருமானத்தை உழைக்கிறதுக்கு எவ்வளவு உற்பத்தியை செய்திச்சினம், உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு செலவுகள் ஏற்பட்டது, அதை கழிக்க வரதுதான் அந்த அவைக்கு வந்த மொத்த லாபம். அப்ப இது சம்பந்தமான டீட்டெயிலாக இன்னைக்கு பார்ப்போம். அதை விட அந்த கம்பெனியில நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஃபைனான்சியல் பொசிஷன் அந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்து அவங்க வந்து தங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை சொல்லுவாங்க. சொத்துக்களை வந்து நாங்க போன செஷன்ல பார்த்துனாங்க. ஒண்ணு வந்து நீண்டகால சொத்தாக இருக்கு, மற்றது குறுங்கால சொத்தாக இருக்கும். நீண்டகால சொத்துன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலாக அந்த பர்டிகுலர் சொத்தை வந்து பாவிச்சு அதன் மூலமாக வருமானம் பெறுவதற்காக அந்த கம்பெனி வச்சிருந்தா அதை வந்து நாங்கள் நீண்டகால சொத்துக்கள் என்று சொல்லுவோம். உதாரணமாக அந்த கம்பெனி ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கும், ஃபேக்டரியில ஏதாவது பிளான் வச்சிருப்பினோம், வெஹிக்கிள் வச்சிருப்பினோம், அப்படியான ஒரு லாங் டேர்ம் பர்பஸா அந்த கம்பெனியை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு நீங்கள் என்னென்ன சொத்துகள் அந்த கம்பெனி வச்சிருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை பெறணும்னா நீங்கள் நான் கரண்ட் அசெட் அந்த செக்ஷனுக்கு போய் பார்ப்பீங்க. அதை விட இந்த சொத்துக்கள் பகுதியில வந்து கரண்ட் அசெட்னு ஒரு பகுதி இருக்கு. அது வந்து லெஸ் தேன் ஒரு 1 இயருக்குள்ள அந்த கம்பெனி வந்து அந்த சொத்துக்களை வித்து காசாக்கக்கூடிய நிலைமையில என்னென்ன சொத்துக்கள் வச்சிருக்கணுமோ அதுகளை வந்து கரண்ட் அசெட்ல காட்டுவினோம். நார்மலா வந்து இப்ப அந்த கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் பொருளை விற்குதுண்டா கொஞ்சம் இருப்பும் வச்சிருப்பினோம். மீன் ஒரு கஸ்டமர் வந்து வேண்டிக்கல அதை கொடுக்கணும். அப்ப அது இந்த பெருமதி அந்த பர்டிகுலர் டேல இவ்வளவு இருக்கு. மற்றது வந்து கொஞ்சம் வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் பொருட்களை வித்திருப்பினோம், அதுல கொஞ்சம் தான் காசாக கலெக்ட் பண்ணியிருப்பினோம். மிச்சத்தை வந்து கடனாக இருந்தா அந்த பர்டிகுலர் கஸ்டமர்கிட்ட இருந்து அந்த காசை பெறுவதற்கு முதல் அதை வந்து எங்களுக்கு ஒரு சொத்து தானே. அப்ப அதுல வந்து நாங்கள் இந்த கரண்ட் அசெட்ல காட்டுவோம். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து அடிஷனலா ஏதாவது ஃபண்ட் இருந்துன்னா அதை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இருக்கு. மணி மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்லாட்டி ஃபிக்ஸ் டிபாசிட் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் கம்பெனிக்கு இருக்கு. அப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செய்திருந்தா அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷனையும் வந்து நீங்கள் இந்த கரண்ட் அசெட்டுகளை பார்க்கலாம். அப்ப அது ரெண்டையும் சேர்க்க வர்றதுதான் மொத்த சொத்துக்கள். அதே மாதிரி நீண்டகால சொத்துக்கள் பொறுப்புகள் இந்த சைட்ல வந்து நீண்டகால பொறுப்புகளும் இருக்கும். நாங்கள் இங்க எங்கால பார்த்த மாதிரி அதே மாதிரி பொறுப்புகள் சைட்லயும் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டி என்னது நீண்டகால பொறுப்பு. ஒரு வருஷத்துக்கு மேலதிகமாக ஏதாவது ஒரு லோனை வந்து பே பண்ணி கொண்டு இருந்துச்சுன்னா அது சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் நான் கரண்ட் லைபிலிட்டியில வரும். மற்றது வந்து கரண்ட் லைபிலிட்டி என்னது ஒரு வருஷத்துக்கு குறைவாக இருக்கின்ற நாங்கள் யாருக்கு என்னென்ன காசு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இடையில கொடுக்கணுமோ அது சம்பந்தமான ஒரு சமரி வெர்ஷனை தான் வந்து நாங்கள் இந்த நடப்பு பொறுப்புகளுக்கு கீழே காட்டுவோம், கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து உதாரணமாக நாங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து கொஞ்சம் ரோ மெட்டீரியல் வேண்டி இருக்கிறோம். ஆனா அவருக்கு இன்னும் காசு கொடுக்கலையா அந்த எவ்வளவு காசு கொடுக்கணுமோ அது எங்களுக்கு ஒரு பொறுப்பு தானே. இன் ஃபியூச்சர்ல நாங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டைம் பீரியட்ல அதை கொடுத்து முடிச்சிடுவோம். அப்ப அதுகள் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன். மற்றது வங்கியில வந்து நீங்கள் ஒரு 1 இயருக்கு குறைவாக ஒரு லோனை பெற்றிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த நடப்பு பொறுப்புகளுக்கு கீழே பார்ப்பீங்க. அதே மாதிரி ஃபைனலா இருக்கிற இந்த செக்ஷன் வந்து ஈக்விட்டி என்றது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற டோட்டல் எல்லா சொத்துக்களையும் சேர்த்து அந்த பெறுமதியை எடுத்துட்டு அதில இருந்து உங்களுக்கு வெளியாட்களுக்கு நீங்கள் எவ்வளவு கடன்களை பெற்றிருக்கின்றீர்களோ அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து பேங்கிட்ட இருந்தோ இல்லாட்டி என்னென்ன கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கும், சப்ளையர்ஸுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும், எம்ப்ளாயிஸுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி என்னென்ன பொறுப்புகள் இருக்கோ அந்த நீண்ட கால குறுங்கால பொறுப்புகள் எல்லாவற்றையும் கொடுத்து மிகுதியாக இருக்கின்ற அந்த அமௌண்ட்டை தான் சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு பங்குதாரர்களாகிய உங்களுக்குரிய நிதியாகும். அதைத்தான் நாங்க சொல்றது ஈக்விட்டி என்று. அப்ப அது பிரேக் டவுன் இப்ப அவன் வந்து சிஎஸ்சியில அந்த பர்டிகுலர் கம்பெனியை லிஸ்ட் பண்ணிக்கல எத்தனை ரூபாய்க்கு வித்தவ, மற்ற ஓவர் த டைம் அவன் வந்த லாபத்துல பங்கு லாபமாக கொடுத்துட்டு மிகுதி எவ்வளவு வச்சிருக்கணும். அப்ப அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் இந்த எக்விட்டி அந்த செக்ஷன்ல பார்ப்பீங்க. அது வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னா உங்களோட டோட்டல் அசெட்ல இருந்து இந்த
பொறுப்புகள் அவ்வளோத்தையும் கழிக்க வாரதுதான் இந்த ஈக்விட்டி. நார்மலா வந்து இந்த டோட்டல் இந்த வட்டுவத இந்த இதுல வந்து என்னென்ன மொத்த சொத்துக்கள் இருக்கோ அதுன்ற அமௌண்ட்டும் இங்கால மற்ற வலது பக்கத்துல இருக்கின்ற பொறுப்புகள் ஆகிய நீண்டகால பொறுப்பு, குறுங்கால பொறுப்புகள், மற்றது ஈக்விட்டியும் வந்து நார்மலா பேலன்ஸாக இருக்கு. நீங்க அதை ரெண்டையும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அதாலதான் இதை நாங்க வந்து பேலன்ஸ் ஷீட்னு சொல்றோம் நாங்க. மற்றது வந்து நாங்கள் போன செஷன்ல பார்த்தது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குமென்னு பார்த்துனாங்க. அதுல மெயினா வந்து இந்த 3 விதமான ஆக்டிவிட்டீஸை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தந்திருப்பினா, ஒன்று வந்து உங்களோட கோ பிஸ்னஸ், அந்த பர்டிகுலர் கம்பெனி ஒரு டே டு டே பிஸ்னஸை ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு தன்னை மெயின் பிஸ்னஸை செய்தோன்னு போகல அவங்க வாடிக்கையாளர் இருந்து காசை பெற்றிருப்பினம், இல்லாட்டி பொருட்களை வேண்டினா அதுக்குரிய காசை கொடுத்திருப்பினம், மின்சார கட்டணம் பே பண்ணி இருப்பினம், ரெண்ட் பே இருப்பினும் அப்படியான ஒரு செயற்பாடு ஒரு கம்பெனியை வந்து செயற்படுத்தி கொண்டு போகும்போது உண்டாகும் செலவுகள் அனைத்தையும் வந்து அவங்க இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸுக்குள்ள காட்டுவினம். பிறகு வந்து 10வது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து இப்ப நீங்கள் வந்து உங்களோட கம்பெனியை ரன் பண்ணணும்னா ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வேண்டணும், ஒரு மெஷினரிஸ் ஒன்று பில்ட் பண்ணணும், வெஹிக்கிள் ஏதாவது வேண்டி இருக்கும். அப்படி ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன செலவுகள் ஏற்படுகின்றதோ, இல்லாட்டி நீங்கள் வேற ஒரு கம்பெனியில கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கின்றீங்களோ ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்காக, அப்ப அது சம்பந்தமாக என்ன முதலீட்டை செய்திருக்கின்றீங்களோ, இல்லாட்டி முதலீடு செய்ததை திருப்பி பெற்றிருக்கின்றீர்களோ என்ற சம்பந்தமான இன்ஃபர்மேஷன், அந்த பர்டிகுலர் 1 year டைம் பீரியட்ல என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த முதலீட்டு காசு பாய்ச்ச கூட்டில வந்து முதலீடு சம்பந்தமான அந்த ஆக்டிவிட்டிஸ்களை பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. இது நிதி சம்பந்தமானது. எப்படி இந்த கம்பெனிக்கு நிதி வந்து இருக்கும், ஒன்று வந்து இந்த கம்பெனியை ரன் பண்றேன்டா அவங்க வந்து பேங்கிட்ட போய் லோன் வேண்டி இருப்பாங்க, இல்லாட்டி பங்குதாரர்களாகிய உங்களோட டிரான்சாக்ஷன் செய்து உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் ஷேர்ஸை உங்களுக்கு முதல் தரம் சிஎஸ்சியில் இஷ்யூ பண்ணிக்கல உங்கள்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன், எவ்வளவு லோன் வேண்டி இருக்கணும், எவ்வளவு லோனை திருப்பி பே பண்ணி இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி இருக்கணுமா, உங்கள்கிட்ட இருந்து திரும்ப ஏதாவது ஷேர்ஸ் வேண்டி இருக்கணுமா, அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இந்த ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸுக்குள்ள பார்ப்பீங்க. அதுதான் இந்த நிதி நடவடிக்கைகளுக்கான பணப்பாய்ச்சல் கூற்று. அதுக்கு கீழே தான் அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வரும். அப்ப இதுதான் வந்து நாங்கள் லாஸ்ட் செஷன்ல வந்து கவர் பண்ண உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு சமரியா சொன்னேன். அப்ப புதுசா ஜாயின் பண்ணாக்களுக்கு இன்றைக்கு செய்யறது விளக்கமாக இருக்கும். அப்ப இன்றைக்கு வந்து மெயினா நாங்க பார்க்க போறது, நாங்க இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இப்ப இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா முதலாவதாக இருக்கிறது வருமானம். அந்த கம்பெனி வந்து எப்படி தன்னுடைய வருமானத்தை எந்த விதத்துல தன்னுடைய வருமானத்தை பெற்றுக்கொண்டது என்பதுதான் இந்த டாப் லைன். பிகாஸ் அதை வச்சு கொண்டுதான் நாங்க டிசைட் பண்ண போறோம் அவைகளுக்கு எவ்வளவு செலவு வந்தது, மிகுதியாக எவ்வளவு லாபம் இருக்கு, அந்த லாபத்துல பங்குதாரர்களாகிய உங்களுக்கு எவ்வளவு வரப்போகின்றது என்பது பற்றி உங்களுக்கு ஒரு அறிவு வரும். அப்ப உங்களுக்கு வந்து முதல் அதை எல்லாத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு முதல் உங்களுக்கு இந்த ரெவென்யூ வந்து இந்த வருமானம் வந்து எப்படி உருவானதுன்னு தெரியணும். நார்மலாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன பேசிக் விஷயம் தான். ஆனா நீங்கள் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணிக்கல எப்படி இருக்குன்றதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப நார்மலா ஒரு ரெவென்யூ எடுத்தோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தளபாட கம்பெனி வச்சிருக்கிறேன். அப்ப அந்த தளபாடம் ஒரு கதிரையை விற்கிறேன் நான் வைப்பேன். இப்ப கதிரையை வந்து நான் ஒரு கதிரையை 10,000க்கு விற்கிறேன்டா அதுதான் நான் அந்த பர்டிகுலர் அந்த கதிரையை விற்கிறதுக்கு நிர்ணயிச்சிருக்கிற விலை. அந்த 10,000 ரூபா கதிரையை இந்த பர்டிகுலர் ஒரு வருஷத்துல நான் ஒரு 10 கதிரை வித்திருந்தேன்டா அப்ப அதை என்ன சொல்றது, 10 கதிரைகள் என்னது குவான்டிட்டி, எவ்வளவு கதிரைகளை நான் இந்த பர்டிகுலர் டைம்ல வித்திருக்கிறேன். அப்ப பிரைஸ் என்னது, அந்த பர்டிகுலர் கதிரையை விற்கிறதுக்கு நான் எவ்வளவு ரூபா சார்ஜ் பண்றேன் இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து, அதைத்தான் நாங்க பிரைஸ் சொல்லுவோம். குவான்டிட்டி என்றது அந்த பர்டிகுலர் டைம்ல நான் எத்தனை கதிரைகளை வித்தினேன். அப்ப இங்க வந்து 10,000 கதிரைகளை வித்திருந்தா எனக்கு அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிட்ட ஒரு வருட காலத்துல 10,000 படி 10 கதிரைகளை வித்ததால எனக்கு 1,00,000 ரூபாய்
வருமானம் வந்திருக்கு. அந்த கம்பெனியில 1,00,000 ரூபாய் பெறுமதியான புரள்வு நடந்திருக்கிறது. அதுதான் ரெவென்யூன்னு சொல்லுவோம். அப்ப இது இப்ப சிஎஸ்சி எடுத்தீங்கன்னாலே கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அங்க 20 விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்ப நீங்கள் இப்படியான ஒரு கன்செப்டை யூஸ் பண்ணித்தான் நீங்க பார்க்க போறீங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் எப்படி இந்த ரெவென்யூ உருவாகுதுண்டு. ஏனென்றா ஒரு இன்வெஸ்டர் ஆகி உங்களுக்கு தெரியணும், இந்த ரெவென்யூ தான் மெயின் பில்லர். இது ஃபியூச்சர்ல எப்படி மாறப்போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்புறம் உங்களோட லாபங்கள் எல்லாம் மாறி உங்களோட கம்பெனியின் வேல்யூ மாறப்போகுது. அப்ப உங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் எப்படி இந்த ரெவென்யூ உருவாகி இருக்கின்றது, அந்த கம்பெனியில இந்த ரெவென்யூ எப்படி உருவாகி இருக்கின்றதுன்னு தெரியணும். அப்ப எல்லாருக்கும் இந்த பேசிக்கா தெரியணும். ஒரு கேட்டகரி கட்டாயம் என்ன நாங்க சார்ஜ் பண்ணி அந்த பிரைஸ் ஒரு ஃபேக்டர் வரும். மற்றது எவ்வளவு யூனிட்ஸ்ன்றது வரும். அப்ப நாங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்தோம்னா அப்ப அதுல இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் பொருளை அவங்க ஒரு 2022ஆம் ஆண்டுல 100 ரூபாய்க்கு விற்கணும்னு வைப்பேன். அதே எத்தனை யூனிட்ஸ் அந்த பர்டிகுலர் இயர்ல வித்திருக்கணும் 2022ஆம் ஆண்டு 12,000 யூனிட்ஸ் அவங்க வித்திருக்கிறாங்க. அப்ப அதை ரெண்டையும் பெருக்கினீங்களா, பிரைஸையும் யூனிட்டையும் பெருக்கினீங்களா உங்களுக்கு அந்த கம்பெனி அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல எவ்வளவு வருமானத்தை பெற்றுக்கொண்டதுன்றது விளங்கும். அதே மாதிரி இந்த கம்பெனி என்ன செய்திருக்கு, 2023ஆம் ஆண்டு அந்த பர்டிகுலர் பொருளுக்கு 112 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கு. 112 ரூபாய் சார்ஜ் பண்ணிக்கல அவைகளால 13,000 விற்கக்கூடியதாக இருந்தது. அப்ப என்னென்ன இந்த வருமானம் ஏற்பட்டது, அந்த பிரைஸையும் நீங்கள் அந்த யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்களா பெருக்கினீங்களா இந்த டோட்டல் ரெவென்யூ அவ்வளவு வரும். அப்ப இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் அந்த கம்பெனி தங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ல தந்திருக்கான்னு பார்க்கணும். அப்ப நார்மலா இந்த இவ்வளவு நாளும் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள் அவதானிச்சது இல்லை. நார்மலா எவ்வளவு பிரைஸுக்கு விற்கணும்ன்றது நார்மலா சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு ப்ராடக்ட் விற்கிற கம்பெனி என்றா அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல எவ்வளவு யூனிட்டை வித்திருக்கணும்னு சில கம்பெனிகள் உங்களுக்கு சொல்லும். அப்ப நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பர்டிகுலர் இந்த ரெவென்யூ அமௌண்ட் நீங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்கும் இப்ப தெரியும் தானே, இந்த அமௌண்ட் உங்களோட லாப நட்ட கணக்கில் இருக்கின்ற முதலாவது வரி, அந்த டோட்டல் ரெவென்யூன்றதுதான் இந்த கம்பெனிக்கு எவ்வளவு வருமானம் ஒவ்வொரு வருஷத்திலையும் வந்ததுன்றது. அதே மாதிரி இந்த எவ்வளவு யூனிட் அவங்க வித்திருக்கின்றது என்பதையும் அந்த அனுவல் ரிப்போர்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. அப்ப நீங்கள் அந்த சர்ச் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அதை பேக் கால்குலேட் பண்ணணும்னு சொல்றது. இந்த ஃபுல்லா இருக்கிற வருமானத்தை எடுத்து நீங்க யூனிட்ஸால பிரிச்சீங்கன்னா பேக் கால்குலேட் பண்ணி எவ்வளவு பிரைஸுக்கு விற்கணும்ன்றதை பார்க்கலாம். அதுதான் சொல்றது ஒன் ஆவரேஜ் சராசரியாக அவங்க எத்தனை ரூபாவுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வித்திருக்கிறாங்கன்றதை நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்கள் என்ன செய்வீங்க, இப்படி ஒரு மெட்ரிக்ஸ் ஒன்றை கிரியேட் பண்ணிட்டு அவங்க ரெவென்யூ எவ்வளவுன்றது அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த யூனிட்ஸ் எவ்வளவு விற்கணும்ன்றது இது ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடான கம்பெனின்னா அவன் ஆனுவல் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணி இருப்பினும் அதை அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னா அதை வச்சுக்கொண்டு நீங்கள் எவ்வளவு பிரைஸுக்கு அவங்க தங்கின பொருளை வித்திருக்கிறாங்க ஒன் ஆவரேஜ் எவ்வளவு ரூபாய்க்கு அவைன பொருட்களை விற்கணும்னு கால்குலேட் பண்ணலாம். அதை கால்குலேட் பண்ணினா தான் உங்களுக்கு பிறகு இந்த பிரைஸ்ல ஃபியூச்சர்ல என்ன மாற்றம் ஏற்படும், பிரைஸ் கூடுமா குறையுமா, அப்படி கூடுறதால இந்த பர்டிகுலர் கம்பெனி இந்த பொருட்கள் கூடுமா குறையுமான்றதை வச்சுக்கொண்டுதான் நீங்கள் ஃபியூச்சர்ல உங்களோட அந்த கம்பெனிக்கு எவ்வளவு வருமானம் வரும் என்பதை நிர்ணயிக்க முடியும். அப்ப அதுக்குத்தான் நாங்கள் இந்த டோட்டல் இந்த மொத்த வருமானத்தை 2 யூனிட்டா பிரிக்கிறோம். ஒன்று எவ்வளவு பிரைஸுக்கு ஆவரேஜுக்கு வித்திருக்கணும் என்று பார்க்கணும், எவ்வளவு யூனிட்ஸ் வித்திருக்கணும் என்று பார்க்கணும். அதை கால்குலேட் பண்ணினீங்களா அப்புறம் நீங்க பார்க்கலாம். இப்ப இப்படியான ஒரு கால்குலேஷனை போட்டு பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்களா
அதே எக்ஸாம்பிள் இதுல போட்டிருக்கிறேன். இப்ப நீங்கள் annually வந்து இந்த பிரைஸ் வந்து இவ்வளவு கூடுதுன்னு பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? இந்த கடைசியா இருக்கிற 2024ல வந்து நாங்கள் 130 ரூபாய்க்கு இந்த பொருளை வித்திருக்கிறோம். அப்ப 130 ரூபாய்க்கு வித்திருக்குன்னா அதற்கு முதல் இயர்ல வந்து 112 ரூபாய்க்கு வித்திருக்கின்ற. அப்ப நீங்கள் என்ன செய்வீங்க? 130 112 பிரிச்சுட்டு ஒன்றை கழிச்சு விட்டீங்களா எவ்வளவு குரோ ஆகிருக்குன்றத கண்டுபிடிப்பீங்க. 112ல இருந்து 130க்கு போனா 18 ரூபால கூடி இருக்கு. அது எத்தனை சதவீதத்தால கூடி இருக்குன்னா 16% கூடி இருக்கு. அப்படி நீங்கள் ஒவ்வொரு இயருக்கும் கால்குலேட் பண்ணி பார்ப்பீங்க. இத மற்ற இயருக்கு ட்ராக் பண்ணீங்கன்னா அதே growth ரேட் உங்களுக்கு வரும். அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க பாப்பீங்க, ஓகே இந்த கம்பெனி வந்து ஆன் ஆவரேஜ் ஒவ்வொரு இயரும் வந்து அவங்க ப்ரைஸை வந்து கூட்டி கொண்டு போயின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வரும். பிறகு நீங்க என்ன செய்வீங்க? அவங்க நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு செல் பண்ணினோம்னு பாக்குறதுக்கு அதுல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதுன்றது சேம் கால்குலேஷனை பார்ப்பீங்க. இப்ப இந்த வருஷத்தான் 2024ஆம் ஆண்டு 12,500 யூனிட்ஸை வந்து வித்திருக்கணும். ப்ரீவியஸ் இயர்ல வந்து 13,000 வித்திருக்கணும். அப்ப அதுல ஒரு ரொப் வந்துருக்குன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கு தானே? போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. அப்ப அதை வந்து நீங்க கால்குலேட் பண்றதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜால குறைஞ்சிருக்குண்டு இந்த வருஷத்தான் யூனிட்ஸ் எடுப்பீங்க, அதை டிவைட் பண்ணுவீங்க ப்ரீவியஸ் இயர் -1 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு என்பதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி அதையே ப்ரீவியஸ் இயருக்கு செய்து பார்ப்பீங்க. அப்போ ஓவர் தி பீரியட் இந்த கம்பெனில என்ன நடந்திருக்கு? பிரைஸ் வந்து அவங்க கூட்டிக் கொண்டு போறாங்க. ஆனா என்ன பிரைஸ் கூடினதால சில கம்பெட்டிட்டர்ஸ் என்ன பிரைஸ் குறைவா இருக்கிறதால உங்களோட கஸ்டமர்ஸ் சில வேளை வந்து அவங்களோட கம்பெட்டிட்டர் பொருளை வாங்குறதுக்கு போயிருப்பாங்க. அதால உங்களோட யூனிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம். அப்ப இப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பெறதுக்கு தான் உங்களுக்கு இந்த பிரேக் டவுன் தேவை. அப்ப இதை வச்சு கொண்டுதான் ஃபியூச்சர்ல வாப்பீங்க 2024ஆம் ஆண்டு எப்படி மாறப்போகிறது, இவர்கள் இன்னுமே பிரைஸை கூட்டி கொண்டு போனார்கள் என்றால் இந்த யூனிட்ஸுக்கு என்ன நடக்க போகுது, அந்த ரெண்டு அமௌண்டையும் எடுத்துட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எவ்வளவு ரெவென்யூ அதாவது வருமானம் வரும்ன்றது விளங்கும். இது வந்து நான் உங்களுக்கு செய்தது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த கம்பெனியில போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அது சம்பந்தமான அந்த இண்டஸ்ட்ரியில எப்படி இந்த ரெவென்யூ வந்து உருவாகிறது என்பது சம்பந்தமான அறிவு கட்டாயமாக இருக்க வேண்டும். இப்ப நார்மலா வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அங்க வந்து நீங்கள் ஏதாவது பொருட்கள் ஏதாவது விற்கிறீங்களா? நார்மலாக சில வேளை ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு தருவாங்க. அதை விட வேறு அவங்களோட மெயினான இது வந்து ஹோட்டல்னா என்ன ஒரு சர்வீஸ், உங்களுக்கு ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு தந்து உங்களுக்கு அதுல இருந்து அவங்க சார்ஜ் பண்றது. அப்ப அதை நாங்க சொல்றது உங்களுக்கு சர்வீஸை தாரது. அவங்க வந்து ப்ரொடக்ட் ஒன்று விற்கிறது இல்லை, அவங்க உங்களுக்கு ஒரு சர்வீஸை தாராங்க. அப்ப இப்படியான ஒரு இண்டஸ்ட்ரியை இப்படியான ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற கம்பெனியை நீங்கள் ஒரு விளங்கி கொள்ளணும்னா முதலில் பார்க்கணும், ஓகே அவங்க வருமானம் வந்து எப்படி வருகின்றது என்பது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்வீங்க? இப்ப நார்மலா ஹோட்டல் என்ன எடுத்தீங்கன்னா என்ன அங்க வந்து ரூம்ஸ் இருக்கு. ரூம்ஸ்ல என்ன செய்யலாம்? ரூம்ஸ் இருக்கிறபடியா என்ன ஒவ்வொரு வருஷத்துலயும் அந்த ரூமும் ஆக்குபைட் ஆகி இருக்குமா இல்லையான்றது நாங்க பார்க்கணும். என்ன இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல வந்து 100 ரூம்ஸ் இருக்கு. ஆனா ஒன் ஆவரேஜ் 2022ஆம் ஆண்டு ஒரு 60% ரூம் தான் புக் ஆகியிருக்கு. அவங்க வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணல. 60 ரூம்ஸ் தான் ஒன் ஆவரேஜுக்கு அங்க வர விசிட்டர்ஸ் வந்து புக் பண்ணி இருக்கணும். அப்ப அவங்கள்ட்ட 100 ரூம்ஸ் இருக்குன்னுட்டு அவ்வளவு வருமானம் வருமென்னு ஃபுல்லா 100 ரூம்ஸுக்குமே வருமானம் வருமென்னு நீங்கள் எழுந்தமானமாக எடுக்கக்கூடாது. அப்ப இருக்கிற ரூம்ல வந்து எவ்வளவு ரூமை வந்து அங்க வர விசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி இருக்கணும். அதைத்தான் நாங்க சொல்றது ஆக்குபென்சி ரேட். எவ்வளவு பேர் எவ்வளவு சதவீதமான ரூம்ஸ் வந்து பாவிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒன் ஆவரேஜ் இங்க வந்து 60% ரூம்ஸ் வந்து பாவிக்கப்பட்டிருக்கிறதால நாங்க என்ன சொல்லலாம், ஓகே ஒன் ஆவரேஜ் 60 ரூம்ஸ் வந்து பாவிச்சிருக்கணும். அப்ப ஒரு ரூமுக்கு வந்து அவங்க 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணினாங்களா நீங்க எப்படி அவங்க வருமானத்தை கால்குலேட் பண்ணுவீங்க? இப்ப இதுல பாத்தீங்கன்னா
ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில என்னென்ன ரெவென்யூ பார்ப்பீங்கன்னா அவங்க ஒரு ரூமுக்கு 8,000 ரூபாய் சார்ஜ் பண்ணினோம். அவைகிட்ட இருக்கிற ரூம் எவ்வளவு 100 ரூம் இருக்கு. அப்ப 100 எடுப்பீங்க, அதை வந்து எவ்வளவு ரேட் சார்ஜ் பண்ணினமோ அதால பெருக்குவீங்க. அதுதான் இங்க வர என்ன யூனிட் பிரைஸும் வருது. ஆனா அவ வந்து ஃபுல்லா 100% ரூமையும் வந்து கொடுத்திருக்கணுமோ இல்ல, 60% ரூம்ஸை தான் கொடுத்திருக்கணும். அப்ப நீங்கள் 60ஆல பெருக்கினீங்களா அவையின் ரெவென்யூ எவ்வளவு ஆண்டு அந்த பர்டிகுலர் இயர்ல எவ்வளவு ரெவென்யூ வந்ததுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் பார்த்து கொண்டு போவீங்க. 2022ஆம் ஆண்டு இப்படி 23, 24 என்ன மாதிரி மாற்றங்கள் வந்ததுண்டு முதல் கால்குலேட் பண்ணிட்டு பிறகு முதல் நாங்கள் இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு செய்த மாதிரி இந்த ஆவரேஜ் ரேட்டில் எப்படியான இயர் ஓவர் இயர் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எவ்வளவு ஆள கூடியிருக்கு, எவ்வளவு ஆள குறைஞ்சிருக்கு, ஆக்குபென்சி ரேட்ல போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ரூமில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுலயே அவதானிச்சீங்களா 2022, 23ல 100 ரூம்ஸ் தான் வச்சிருந்தவ. பிறகு 2024ல வந்து அவங்க வந்து ரூம்ஸ் நம்பரை வந்து கூட்டி இருக்கணும். அப்ப அவங்க வந்து தங்களோட கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இருக்கணும். அப்ப அப்படியான இன்ஃபர்மேஷனை பெறுறதுக்கு பிறகு நாங்கள் மேலே செய்த மாதிரி நீங்கள் இந்த இயர் ஓவர் இயர் க்ரோத் ரேட்டை போட்டு பார்த்து கண்டுபிடிப்பீங்க எவ்வளவு அவையின் ரேட்டில் எப்படி மாற்றம் ஏற்பட்டது, நம்பர் ஆஃப் ரூம்ஸில் எப்படி மாற்றம் ஏற்பட்டது, மற்றது ஆக்குபென்சி ரேட் எவ்வளவு பேர் வந்து அங்கே வந்து அந்த ரூம்ஸை யூட்டிலைஸ் பண்ணி இருக்கணும் என்றதை வச்சுக்கொண்டு அவையின் ரெவென்யூவை கால்குலேட் பண்ணுவீங்க. அப்போ இங்கேயும் வந்து நார்மலா இப்படியான இண்டஸ்ட்ரியின் ஒரு ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னாலும் நார்மலா ஆவரேஜ் ரேட் எவ்வளவு சார்ஜ் பண்றேன்றது நார்மலா ஒவ்வொரு கம்பெனியும் டிஸ்க்ளோஸ் பண்றீங்க. அப்ப நீங்கள் வந்து இது வந்து என்ன செய்வீங்க, நார்மலா நாங்கள் வளமையா செய்யற மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல போய் இந்த ரெவென்யூ எவ்வளவு எடுப்பீங்க. இப்படியான இன்ஃபர்மேஷன் இது வந்து அவங்க கீ பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அண்டு எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு, அதில் ஆக்குபென்சி ரேட் எவ்வளவு, அது அப்படியான இன்ஃபர்மேஷன் வந்து நார்மலா வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு தெரியணும்ன்றதுக்காண்டி அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து தங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. அப்ப அந்த இன்ஃபர்மேஷனையும் எடுத்துட்டு நீங்க பேக் கால்குலேட் பண்ணி எவ்வளவு அவங்க சார்ஜ் பண்றாங்கன்றதை கால்குலேட் பண்ணுவீங்க. அதை எப்படி செய்வீங்க, இதுலயே பாத்தீங்கன்னா சாரி இந்த டோட்டல் ரெவென்யூ வந்து இந்த 2022ல வந்து 480,000 இருந்திருக்கு. அதை பெறுறதுக்கு எத்தனை ரூம்ஸ் இருந்தது, 100 ரூம்ஸ் இருந்தது. ஆனா அதுல வந்து அவங்க 60% தான் பாவிச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்கள் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வாரபடிய டோட்டல் ரெவென்யூவால பிரிச்சிங்களா எவ்வளவு பிரைஸ் சார்ஜ் பண்ணிட வேண்டிய தெரியும். அப்ப இப்படியான பிரைஸையும் இங்க எடுத்துட்டு அவங்க கீ பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸையும் எடுத்துட்டு நீங்கள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் தி பீரியட் எப்படி இருந்தது, ஃபியூச்சர்ல எப்படி மாறப்போகுது, இந்த கம்பெனியில ஆக்குபென்சி ரேட்ஸ் இன்னும் கூடவாக இருக்குமா குறைவாக இருக்குமா, அது சம்பந்தமான அறிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நீங்கள் இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்த மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் ஒரு 1.5 மில்லியன் ரெவென்யூவை எதிர்பார்க்கிறோம். இப்ப இருக்கிற நாங்கள் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஒன்றும் செய்யல, ஆனா இருக்கிற ரூம்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி 1.5 மில்லியன் ரெவென்யூ எங்களுக்கு வரப்போகுது. அப்ப நீங்கள் ஒருக்கா பேக் கால்குலேட் பண்ணி உண்மையாகி மேனேஜ்மெண்ட் சொல்றது சரியா அவங்களால இவ்வளவு அச்சீவ் பண்ண முடியுமான்றதை பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க, அவங்கள்ட்ட 120 ரூம்ஸ் இருக்கு. ஓகே, அதை வச்சு மேக்சிமம் இப்ப போற ட்ரெண்டை பார்த்தா முதல் 8,000 சார்ஜ் பண்ணியிருக்கணும், பிறகு 9,000, பிறகு 9,500 சார்ஜ் பண்ணியிருக்கணும். மேக்சிமம் இந்த இன்ஃபிளேஷன் அதுகளையும் சேர்த்து நாங்கள் போடுவோம் ஒரு 10,000 அவங்க சார்ஜ் பண்றாங்களேன்னு வைப்பா. மேக்சிமம் ஓகே அந்த ரூமையும் அவ யூட்டிலைஸ் பண்ணிட்டினோம். அப்ப அதால 100% யூட்டிலைசேஷன் வைப்பேன். அப்ப மேக்சிமம் அது போகலாம்னு பார்ப்பேன். அப்ப மேக்சிமம் எல்லா ரூமுமே யூட்டிலைஸ் ஆகி இருக்குண்டா நாங்கள் அதையும் 100% போட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த அந்த கம்பெனியில 120 ரூம்ஸ் இருக்கு, அதுக்கு 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணாலே மேக்சிமம் என்ன 1.2 மில்லியன் ரெவென்யூ தான் வரும். ஆனா மேனேஜ்மெண்ட் சொல்லுது என்ன 1.5
ஒரு கண்ட்ராடிக்ட் ஆனது. அப்ப இப்படியான ஒரு நீங்கள் இல்லாட்டி சும்மா இந்த இவலுவேட் பண்ணாம சும்மா பார்த்த உடனே டிசைட் பண்ணனே நினைப்பீங்க ஓகே இங்க 800,000 இருந்து 1.5க்கு கூட போகுது, அப்ப கட்டாயம் ரெவென்யூ கூடுறபடியா ப்ராஃபிட் கூட போகுது, அப்ப ஷேர் பிரைஸ் கூட போகுதுன்னு நினைச்சு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அவங்க சொல்றது சரியா இல்லையா என்பதை அப்படியான ஒரு அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு இப்படியான கால்குலேஷன்களை செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேனேஜ்மெண்ட் உண்மையை சொல்லுதா, அவங்களால அச்சீவ் பண்ண முடியுமா, எவ்வளவு மேக்சிமம் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும், அப்படியான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு தான் நீங்க ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். இந்த கம்பெனியில நான் எவ்வளவு காலம் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்க போறேன், நான் இந்த வருமானம் கூடுமா லாபம் கூடுமா என்பதை பார்த்து நீங்க டிசைட் பண்ணுவீங்க. அப்ப இது நாங்கள் இப்ப பார்த்தது ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு. அதே மாதிரி எங்கனையில என்ன வேற என்ன இண்டஸ்ட்ரி வரும், இப்ப ஹெல்த் கேர்ண்டா என்ன அவங்களோட அவங்கள என்ன ப்ராடக்டை விட அவங்களோட மெயினா நாங்க சொல்றது சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அவங்க எப்படி செய்வாங்க, அவைகிட்ட நாங்கள் என்ன நம்பர் ஆஃப் பெட்ஸ் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்லையோ அங்கேயோ போய் எவ்வளவு பேஷண்ட் நிற்கணும், அப்போ இருக்கிற பெட்டில் எவ்வளவு ஆக்குப்பை ஆகியிருக்கு, அதை வச்சுக்கொண்டு எவ்வளவு ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஒன் அவரேஜாக சராசரியாக எவ்வளவு வருமானம் அவைக்கு வந்ததுன்னு கால்குலேட் பண்ணி அதன் மூலமாக ரெவென்யூவை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு செய்த மாதிரி அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் ஹெல்த் கேருக்கும் செய்யலாம். அப்ப அதை என்ன செய்வீங்க, அவைகிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் பெட்ஸ் எத்தனை, அதுல எத்தனை பெர்சன்டேஜாவே ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு நாளைக்கு தந்திருக்கிறபடியா நீங்கள் அதை ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஒரு வருஷத்துல 365 நாள்ன்றபடியா ஒரு நாளையில கிட்டத்தட்ட 70% பெட்ஸ் ஃபுல் ஆகுதுண்டா ஒரு வருஷத்துல எவ்வளவுன்றதுக்கு நீங்கள் இந்த 3 ஃபிகர்ஸையும் பெருக்குவீங்க. 100 பெட்ஸ் இருக்கு, 70% ஆக்குபென்சி இருக்கு அவரேஜாக, அப்ப ஒரு வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு பெட்ஸ் யூஸ் பண்ணப்படும்ன்றதை கால்குலேட் பண்ணி அதே மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்து எவ்வளவு அவரேஜாக அவங்க வேண்டாங்கன்றதை கண்டுகொள்ளலாம். அப்ப இது நீங்க பேக் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அவையின் ரெவென்யூ எவ்வளவு என்பது நீங்கள் அவையின் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான பெட்ஸ் எவ்வளவு இருக்கு, ஆக்குபென்சி ரேட் எவ்வளவு இருக்கு, இது சம்பந்தமாக அவங்க கட்டாயம் தங்களை கீ பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ்ல கதைச்சிருப்பாங்க. எவ்வளவு பெட் வச்சிருக்கணும், எவ்வளவு பேஷண்ட் ஆக்குபை ஆகியிருக்கணும். அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன ஒவ்வொருத்தருக்கு சார்ஜ் பண்றது வேற வேறையா இருக்கும். ஆனா நீங்கள் ஒன் அவரேஜாக வார பேஷண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனி இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளவுதான் சார்ஜ் பண்ணுதுன்னு ஒன் அவரேஜ் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. கால்குலேட் பண்ணிட்டு பிறகு நாங்கள் வளமையா செய்யற மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 2022 2022 இருந்து 23 போய்க்குள்ள எவ்வளவு அவரேஜ் பிரைஸ் கூடி இருக்கு, பெட்டின் கெப்பாசிட்டி எப்படி கூடி இருக்கு, ஆக்குபென்சி ரேட் எவ்வளவு ஆள் மாறி இருக்கு, அதால டோட்டல் ரெவென்யூ எவ்வளவு மாறி இருக்கு, அது சம்பந்தமான ஒரு ஐடியாவை எடுப்பீங்க. இது நார்மலா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது ஒரு 5 இயர்ஸுக்காக நீங்க செய்து பார்க்கணும். செய்து பார்த்தா தான் ஓவர் த டைம் அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கிறாங்களோ இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னா ஃபியூச்சர்ல எப்படி மாறும், இந்த ஃபிகர்ஸ் எப்படி மாறும்ன்றது ஒரு சம்பந்தமாக ஒரு ஐடியா வேணுமென்னா நீங்கள் இப்படியான கால்குலேஷனை ஒரு 5 இயர்ஸுக்கு செய்து பார்ப்பீங்க. பிறகு இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்ப சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் சிலது இருக்கலாம். அதுலேயும் நீங்க பாத்தீங்கன்னா சில கம்பெனிகள் என்ன செய்யும், தாங்களே ஒரு ப்ராடக்டை செய்து அதை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தங்களோட யூசர்ஸு கொடுத்திருப்பினோம். அதுகளை சொல்றது நாங்கள் அப்படியான சாஃப்ட்வேர் கம்பெனியை சொல்றது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். அப்ப அப்படியான கம்பெனிகளுக்கு என்ன செய்வோம், நாங்க முதல் பார்ப்போம் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஒரு ப்ராடக்டை நான் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றதால நான் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன்ன்றதை பார்க்கணும். அப்ப அது அந்த ஃபீ எவ்வளவு, அந்த ஃபீ தான் உங்களுக்கு ப்ரைஸாக வருது. இனி யூனிட்டோட கனெக்ட் பண்றது என்ன, அதுல எவ்வளவு யூசர்ஸ் இருக்கணும், அது அந்த யூசர்ஸ்ல எவ்வளவு பேர் ஆக்டிவாக அந்த கம்பெனிக்கு சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணினோம் மேனுவலி.
அப்ப அந்த ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஒரு பிரைஸுக்கு வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, எவ்வளவு ஃபீ என்ன அதுல பாப்பீங்க. யூனிட்டுக்கு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எவ்வளவு பேர் வந்து அந்த அப்ளிகேஷனை பாவிக்கணும், அதுலேயும் வந்து எவ்வளவு பேர் ரினியூ பண்ணினோம், ஒவ்வொரு வருஷமும் ஆக்டிவாக ரினியூ பண்ணி அடுத்த வருஷத்துக்கு பாவிக்கிறதுக்கு போயினோம்ண்டு அந்த பெர்சன்டேஜையும் கண்டுபிடிச்சிங்களா அதை வச்சுக்கொண்டு அவைண்ட வருமானம் எப்படின்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப இதுல வந்து சேம் தான் உங்களுக்கு இந்த டோட்டல் ரெவென்யூ வந்து அந்த வருமானம் வந்து அவன் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு யூசர்ஸ் இருக்கணும், எவ்வளவான யூசர்ஸ் வந்து ஆக்டிவாக திருப்ப யூஸ் பண்ணினோம், அது சம்பந்தமாக கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் KPIs சொல்லுவோம். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நார்மலா எல்லா கம்பெனிஸும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணும். அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அவரேஜாக எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷனை சார்ஜ் பண்ணினோம்னு வச்சுக்கொண்டு அதுலேயும் வந்து நீங்களா வேண்ட வருமானம் எப்படி இருக்குன்னு கண்டுகொள்ளுவீங்க. அதே மாதிரி தான் இதே சோஃபியா கம்பெனில என்ன இருக்கு, சர்வீஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ் வந்து இருக்கு. சர்வீஸ்னா என்ன, நீங்கள் வேற ஒரு ஆளுக்காண்டி அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை செய்து அவைகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. பிறகு அவை தான் அதை ரன் பண்ண போயிடும். இப்போ ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு ப்ராடக்ட் ஒன்று செய்து கொடுக்குறீங்க. அப்போ அப்படியான இதுக்கு வந்து நார்மலா அதுக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வராதானே, நீங்கள் அந்த பர்டிகுலர் ஒரு இதை வந்து செய்து கொடுக்க எவ்வளவு காசு சார்ஜ் பண்றீங்கன்றதுதான் உங்களுக்கு ரெவென்யூவாக வரும். அப்ப அது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதை பில் பண்றாக்களுக்கு எவ்வளவு அவர்ஸ் யூஸ் பண்ணி இருக்கணும் அதை வச்சுக்கொண்டுதான் அதை சார்ஜ் பண்ணுவினோம். அப்ப நார்மலா வந்து அவைண்ட கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி இருப்பினோம் இவ்வளவு பில்லபிள் அவர்ஸ் தங்களோட எம்ப்ளாயிஸ் வச்சுக்கொண்டு இவ்வளவு அவர்ஸ் அந்த கம்பெனிக்கு அவ யூஸ் பண்ணி இருக்கணும். அதுலயும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்தீங்கன்னா அவ சர்வீஸ் ஏகல 4-5 கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுவினோம். அப்ப இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கல எத்தனை பெர்சன்டேஜ் அவ யூஸ் பண்ணிச்சுன்னா, அப்போ இதுல முதலாவதுலயே பாத்தீங்கன்னா 2022 ஆண்டு அவங்க 1 மில்லியன் ஹவர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தங்களோட எல்லா எம்ப்ளாயிஸையும் யூஸ் பண்ணி பில்லபிள் ஹவர்ஸ் வந்து 1 மில்லியனா வந்திருக்கு. அதுல இந்த பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் இயர்ல வந்து 80% இது வந்து யூஸ் பண்ணி இருக்கிறோம்னா நீங்கள் அந்த 80 பெருக்கிட்டு ஒரு அவருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணினோமோ இந்த கிளைண்ட்டிட்ட இருந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணினோமோ அதனால பெருக்கினீங்கன்னா உங்களோட டோட்டல் ரெவென்யூ வரும். அப்ப இது என்ன செய்வீங்க, நார்மலா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது திருப்பி ரிப்பீட் ஆகுது. அந்த ப்ரைசஸ் வந்து நார்மலா அவங்க சொல்ல மாட்டாங்க எவ்வளவு சார்ஜ் பண்றேன்னு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது ஒன் ஆவரேஜ் எவ்வளவு சார்ஜ் பண்ணினோம்னு பாக்குறதுக்கு நீங்களாவே இந்த டோட்டல் ரெவென்யூ எடுத்து பேக் கால்குலேட் பண்ணுவீங்க. எவ்வளவு பில்லபிள் இருந்திருக்கு, எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணி இருக்கணும், எவ்வளவு டைம் இது பர்டிகுலர் இதுக்கு வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணி இருக்கணும்னு அந்த பெர்சன்டேஜை டிவைட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் வரும். இதெல்லாம் வந்து பேக் கால்குலேட் பண்ணி பாக்குறேன். பிறகு முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இயர்லயும் இப்ப எவ்வளவு பில்லபிள் அவர்ஸ்ல எவ்வளவு கூடி இருக்கு, யூட்டிலைசேஷன்ல எவ்வளவு மாறி இருக்கு, எவ்வளவு சார்ஜ் பண்ணி இருக்கணும், அப்ப அதால வந்து ஃபியூச்சர்ல எப்படி மாற போகுதுன்ற அந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வரும். இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனி இந்த ரெவென்யூ வருமானம் வந்து எப்படி வருதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா தான் உங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர்ல அவைன்ற ரெவென்யூ இப்படி மாறும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப இங்க இருக்கிற கம்பெனிஸ்ல வந்து ஒரு கம்பெனி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடானதா இருக்கலாம். அப்ப அப்படியான கம்பெனி எது சிஏக்குல அனலைஸ் பண்ண போறீங்கன்னா அவைந்த வருமானம் எப்படி இருக்கும். நார்மலா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இயர்லயே முடிக்கலாதானே, ஒரு 2-3 இயர்ஸ் செய்வினா. அப்ப அந்த ப்ரொஜெக்ட் வேல்யூல வந்து இந்த பர்டிகுலர் இயர்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவைந்த ரெவென்யூவை கால்குலேட் பண்ணுவோம். அப்ப போன வருஷத்தான் கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறதும் இந்த வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். பிறகு வந்து இந்த வருஷத்துல புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை தொடங்கி அதிலே ஒரு 10% கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அப்போ ஒன்று வந்து பேக்லாக்ல வரும். பேக்லாக்ன்றது என்ன, போன வருஷத்துல இருந்து மிச்சம் எவ்வளவு நீங்கள் இந்த வருஷத்துக்கு
கொண்டு வாரீங்களா, அதில் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இந்த பர்டிகுலர் 1 இயருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்றது அது வந்து பேக்லாக். மற்றது வந்து இந்த வருஷத்துல புதுசாக என்னென்ன ப்ராஜெக்ட், என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான புது ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்திருக்கு, அதுல வந்து இந்த பர்டிகுலர் இயர்லயே கம்ப்ளீட் பண்ணிடலாம் தானே. அதுல 10% 20% 30% நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்ப ஓவராலா பழசில எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க, புது ப்ராஜெக்டில் எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த ரெண்டையும் கூட்டத்தான் உங்களுக்கு இங்க வந்து இவங்க டோட்டல் ரெவென்யூ வரும். அப்ப இது வந்து என்ன, உங்களுக்கு இந்த இப்படியான ப்ராஜெக்ட் இந்த வேல்யூ இவ்வளவு பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் என்ற இன்ஃபர்மேஷன் அவையின கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ல நார்மலா கம்பெனி தந்திருக்கு. அப்ப ஒரு டீட்டெயிலா இப்ப நார்மலா உங்களுக்கு வர அந்த அனலிஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா இப்படி டீட்டெயிலா போய் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ரெவென்யூ எல்லாத்தையும் வந்து பிறகு ஃபியூச்சர்ல எப்படி மாற போகுதுன்னு ஃபோக்கஸ் பண்ணி தருவின. மற்றது வந்து முக்கியமாக இப்ப நிறைய பேர் வந்து என்ன பேங்கிங் செக்டர், இப்ப நான் முதல் கதைச்சதெல்லாம் என்ன ஒரு நான் ஃபைனான்சியல் ரிலேட்டட் கம்பெனிஸ் சொல்றது, ஃபைனான்ஸோட ரிலேட்டட் இல்லாத கம்பெனிகள். ஆனா இந்த பேங்கிங் செக்டர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அவை இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ மற்ற கம்பெனிகளை விட மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். ஏன் வித்தியாசம் என்றா அவை இந்த மாடல் என்ன, அவை இப்ப யார்கிட்ட கூட காசு இருக்கோ அவைகிட்ட இருந்து வேண்டி டிபாசிட்டா வேண்டி வேணும். அதை வேண்டிட்டு அப்புறம் யாருக்கு காசு வேணுமோ அதை வந்து ஒரு கடனாக மற்றாக்களுக்கு கொடுப்பினோம். கொடுக்கல அந்த கடனுக்கு வந்து என்ன ஒரு பெர்சன்டேஜ் வந்து வட்டியாக சார்ஜ் பண்ணுவினோம், இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி யார தங்களோட அடிஷனலா காசு இருக்கோ அதை கொண்டு டிபாசிட் பண்றாங்களுக்கு என்ன ஒரு பர்டிகுலர் சின்ன பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்டா கொடுப்பினோம். அப்ப அவைந்த ரெவென்யூ எப்படி உருவாகிறது என்றால் மெயினா வாரது வந்து இந்த டிபாசிட் க்காக வேண்டின காசுகளை பயன்படுத்தி இப்ப வெளியாக்களுக்கு இப்ப ஹவுசிங் லோனா கொடுத்திருப்பினோம், இல்லாட்டி ஒரு கம்பெனி ஒன்றுக்கு கோஆபரேட் லோனாக கொடுத்திருப்பினோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் ஒன்று வேண்டதுக்கு ஒரு லோனாக கொடுத்திருப்பினோம். அப்ப அப்படி கொடுக்கல அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்கறதால அதற்காக ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று வேண்டிவினோம், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு வட்டி ஒன்று வேண்டிவினோம். அப்ப அதுதான் வந்து அவையின் மெயின் பிஸ்னஸ், பேங்கின் மெயின் பிஸ்னஸே அதுதான். அப்ப அதுதான் அவையின் ரெவென்யூல மேல வாரது வந்து முதலாவதாக இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்று சொல்லி இருப்பினோம். எப்படி வந்தது, அவையின் கடனை வந்து தங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறதால, அது வந்து கோஆபரேட்டா இருக்கலாம், சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ரிட்டெய்லர்ஸா இருக்கலாம். அப்ப அவைகளுக்கு கொடுக்கறதால எவ்வளவு இன்கம் வந்திருக்கு என்றது முதலாவது லைன்ல நீங்க நார்மலா பேங்கின் ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்தீங்களா அது வந்து மற்ற இண்டஸ்ட்ரிகளை விட கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். பிறகு வந்து அவங்க செலவுகளை பார்க்கறதுக்கு இப்ப நார்மலா மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன செய்வாங்க, நாங்கள் ஒரு உற்பத்தி செலவா பார்ப்போம், அந்த பர்டிகுலர் ஒரு தளவாடத்தை செய்யறதுக்கு எவ்வளவு செலவு ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு மரத்தை பயன்படுத்தி இருக்கணும், எவ்வளவு ஆணி பயன்படுத்தி இருக்கணும், எவ்வளவு லேபர்ஸ் பயன்படுத்தி இருக்கணும் என்று அதை வச்சு கொண்டுதான் அதனை உற்பத்தி செலவை பார்ப்போம். ஆனா இங்க என்ன மாதிரி வேற பேங்குக்கு அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அது ஒரு அவுட்ஃப்ளோ. என்னத்துக்கு கொடுக்கணும், அவங்க பேங்க்ல யார் போய் டிபாசிட் பண்ணியிருக்கணும், என்ன கூட காசு இருக்கிறாங்க கொண்டே பிக்ஸ் டிபாசிட்ல போட்டிருப்பினம், இல்லாட்டி சேவிங் டிபாசிட்ல போட்டிருப்பினம். அப்ப இது சொல்லுவோம் என்ன சேமிப்பு கணக்கு இல்லாட்டி நிலையான வைப்பு கணக்குல எல்லாம் போய் போடுவினம் தானே. அவைகளுக்கு ஒவ்வொரு ஆனுவலா வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பெர்சன்டேஜ் வந்து காசா கொடுக்கணும். அப்ப அதுதான் வந்து அவைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸாக இருக்கும், பேங்குக்கு வந்து அது வந்து ஒரு செலவாக இருக்கும். அப்ப அது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம்தான் நீங்க பெற போற நெட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அவங்க தங்களோட கடன் கொடுத்ததால எவ்வளவு காசை கலெக்ட் பண்றாங்க வட்டியாக, அதுல இருந்து எவ்வளவு டிபாசிட்டர்ஸுக்கு வட்டியாக கொடுக்கினா மிகுதியாக இருக்கிறது தான் அவையின் வருமானமாக இருக்கும். அப்ப அது வந்து பேங்குக்கு ஒரு மெயின் வருமானமாக இருக்கும். அதை விட வேறு என்னென்ன வருமானம் பேங்குக்கு வருமாண்டா, இப்ப நார்மலா நீங்களே அடிக்கடி இப்ப எல்லாருமே கூடுதலாக என்ன ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுவீங்க, அப்ப அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவீங்க, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் வேணும், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க.
பிறகு வேறு என்ன செய்வினா, இப்ப உங்களோட ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் இருந்தா அதுக்காண்டி ஒரு ஆனுவல் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவினோம். பிறகு நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை ப்ரோசஸ் பண்ண ஒரு ப்ரோசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவினோம். அப்படியான என்னென்ன ஃபீஸ் உங்கள்ட்ட இருந்து எடுக்கணுமோ, என்னென்ன கமிஷனுகள் உங்கள்ட்ட இருந்து எடுக்கணுமோ, இல்லாட்டி இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு யாராவது காசு தருவினம், இல்லாட்டி நீங்க வெளிநாட்டுக்கு ஒரு ஆளுக்கு காசு அனுப்ப போறீங்களா, அதுல ஒரு கமிஷன் உண்டு, ஒரு ஸ்ப்ரெட் அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து எடுப்பினோம். அப்ப அப்படியான கமிஷன் சார்ஜஸ் ஃபீஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னும் ஒரு வகையான வருமானமாக இருக்கும். வேற என்ன வருமானம் வரும், இவங்களே நிறைய டிபாசிட் ஆகல்கிட்ட எடுத்துட்டு அது என்ன செய்வினம் கொண்டே கவர்மெண்டின் செக்யூரிட்டிஸ், இப்ப ட்ரெஷரி பில்லோ ட்ரெஷரி பாண்டோ இருக்கும், அதுல கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவினோம். இல்லாட்டி போய் அவங்களே திருப்ப பாண்ட் இது ஸ்டாக் மார்க்கெட்ல கொண்டு பேங்க்ஸும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக அவையும் கொண்டே இந்த செக்யூரிட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி இருக்கலாம். இல்லாட்டி வேற என்ன செய்வினோம், அவ வந்து இப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான அந்த ரேடிங்ல இன்வால்வ் ஆகி இருப்பினோம். இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு கம்பெனியில கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் டிவிடெண்ட் ஒன்று வந்திருக்கு. அப்ப அப்படியான வருமானங்களும் வந்து இந்த பேங்க்ஸுக்கு வந்து ஒரு வட்டி இல்லாத வருமானமாக இருக்கு. அப்ப நீங்கள் அந்த பேங்க்ஸின் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இப்படி 2 விதமான வருமானம் அவைக்கு இருக்கு. ஒன்று வந்து வட்டி சார்ந்த வருமானம், அது எப்படி கால்குலேட் பண்றதுன்னா என்ன, கடனுக்கு எவ்வளவு வட்டி வேண்டினா அதுல வந்து டிபாசிட் ஆக்களுக்கு எவ்வளவு குடிக்கணும், மிச்சம் இருக்கிறதா அவைஇந்த மார்ஜின், அந்த அவைக்கு வர லாபம். அதை விட அடிஷனலா வேற என்ன வரும், இப்ப ஃபீஸ் கமிஷன் வேற அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர வருமானங்கள். அப்ப வட்டியோடு தொடர்புடைய மேலதிகமாக வட்டி சாரா வருமானம் சேர்க்க வாரதான் அவங்க வருமானமாக இருக்கு. அப்ப அதை வச்சுக்கொண்டு இப்படியான பிரேக் டவுன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க ஃபியூச்சர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அதை வச்சுக்கொண்டு டோட்டல் வருமானம் எவ்வளவு கால்குலேட் பண்ணுவீங்க. கால்குலேட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு க்ரோத் வந்திருக்கு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் எவ்வளவு மாறி இருக்கு, இதை வச்சுக்கொண்டு ஃபியூச்சர்ல எப்படி மாறும் என்று பார்ப்பீங்க. இது வந்து நார்மலாக ஒரு கம்பெனிக்கு நீங்க செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் சில கம்பெனிகளுக்கு நிறைய சப்சிடியரிஸ் வச்சு இப்படி ஒரு சின்ன சின்னனாக அவங்க எவ்வளவு யூனிட் விற்கிறாங்க, எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க, அந்த டீட்டெயிலான கால்குலேஷனுக்கு உங்களுக்கு போக கஷ்டம்டா இன்னும் ஒரு பிரேக் டவுன் வந்து அவங்க தங்களோட செக்மெண்ட் ரிலேட்டடான என்னென்ன பகுதி, என்னென்ன டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு வருமானம் வருதோ அதே ஒரு பிரேக் டவுனாக தந்திருப்பின. இப்ப சில கம்பெனிகளை எடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அது என்னென்ன பொருட்களை விற்கணும், இப்ப தனித்தனிய ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு யூனிட் வித்தவை, எவ்வளவு பிரைஸுக்கு வித்தவை என்று சொல்லாம ஓவராலாக சொல்லிவினோம். ஓகே, இப்ப இதுலயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ்ல கன்சியூமர் குட்ஸ் ஒரு செக்டர் இருக்கு தானே, இது சிஎஸ்சியில. இப்ப அதுலயே ஒன்று எடுத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு செக்மெண்ட் ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராடக்டை விற்கிறதால டோட்டலா அவைகளுக்கு எவ்வளவு ரெவென்யூ வருதுன்னு சரி சொல்லுவீங்க. இப்ப இதுல வந்து இப்ப டைரி ப்ராடக்ட்களை பால் சம்பந்தமான ப்ராடக்ட் விற்கிறதால அவைக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, பிறகு ஜூஸ் சம்பந்தமாக விற்கிறதால எவ்வளவு வந்திருக்கு, பிறகு ஸ்நாக்ஸ் விற்கிறதால இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, மற்றது வேறு ஏதாவது விற்கிறதால இவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு இப்படியானதுல சொல்றது நாங்கள் எப்படியான செக்மெண்ட், எப்படியான டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் செக்மெண்ட் அவங்க வச்சு அதன் மூலமாக விற்கிறதால இவ்வளவு வருமானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் அவங்க தங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணி இருப்பாங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயில இப்படி எவ்வளவு யூனிட் வித்திருக்கணும், பிரைஸ் எவ்வளவு பாக்குற கஷ்டம்டா இப்படி ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் இவ்வளவு மாற்றம் ஏற்படுகின்றது என்று பார்த்தும் ஓரளவு உங்களால மதிப்பிட முடியும் அவையின் ஃபியூச்சர் வருமானம் இப்படியாக மாறப்போகுதுண்டு. அது வந்து செக்மெண்ட் வைஸ் உண்டு, ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஒரு செக்மெண்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். சில கம்பெனிகள் என்ன செய்யும், எந்தெந்த
இடத்துக்கு வித்தவை என்று அதை வச்சு கொண்டும் அவை வந்து தங்களோட பிரேக் டவுனை தருவினான். இப்ப ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி என்றா உள்நாட்டுக்குள்ளேயும் வித்திருக்கலாம், ஸ்ரீலங்காவிலையும் வித்திருக்கலாம். பிறகு என்ன வெளிநாடுல இப்ப ஸ்ரீலங்கா தவிர்ந்த ஏசிய நாடுல இவ்வளவு வித்திருக்கலாம், யூரோப்ல இவ்வளவு வித்திருக்கணும், யூஎஸ்ல இவ்வளவு வித்திருக்கணும், வேற கண்ட்ரீஸ்ல இவ்வளவு வித்திருக்கணும் என்று அது சம்பந்தமான பிரேக் டவுனையும் வந்து அவங்க உங்களுக்கு தருவினம். அப்ப நீங்கள் அதுகளை அனலைஸ் பண்ணி அதில எப்படியான மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பது சம்பந்தமாகவும் அனலைஸ் பண்ணி அவங்க வருமானம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அப்ப அதுல பார்க்கறது முதல்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இயர் ஓவர் இயர் growth பார்க்கலாம். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணிக்கல இந்த வருஷத்திலே இந்த மாற்றம் ஏற்பட்டதுண்டு. அப்ப இதுலயே பாத்தீங்கன்னா 2024 ஆண்டு 2400 ரூபாய்க்கு இலங்கையில வித்திருக்கணும். அதுக்கு முதல் வருஷத்துல 2200க்கு வித்திருக்கணும்னா நாங்க முதலே பார்த்த மாதிரி அந்த போன வருஷத்தோட கம்பேர் பண்ணிக்கல இந்த வருஷத்துல இவ்வளவு கூடி இருக்குண்டு அப்படியான ஒரு கால்குலேஷனை செய்து ஓவர் த பீரியட் என்ன நடக்குதுன்னு பார்ப்பீங்க. அதே சம்பந்தமாக இந்த டோட்டல் அவங்களோட மொத்த வருமானத்துல அந்த பர்டிகுலர் ஒரு செக்மெண்டால ஒரு பகுதியால எவ்வளவு வருமானம் வந்ததுண்டு அதையும் வைத்து உங்களால ஒரு கன்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது, அதில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2024 ஆண்டு 5000 ரூபாய் பெறுமதியான வருமானம் நடந்திருக்கு. அதுல வந்து இலங்கையில வந்து 2400 ரூபாய் இலங்கைக்குள்ளேயே லோக்கல் மார்க்கெட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு. அப்ப அது என்ன மீனிங் என்ன, அரௌண்ட் 50% வருமானம் வந்து லோக்கல் இலங்கைக்குள்ளேயே விற்கணும். மிகுதிதான் என்ன இந்த ஏசியா, ஐரோப்பா, யூரோப் அப்படியான கண்ட்ரிகள்ல நடக்குது. அப்ப அதே தான் வச்சுக்கொண்டு இப்படியான ஒரு பிரேக் டவுனை பாக்குறாங்களா. இப்ப நீங்கள் வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கல என்ன நடக்கும், இப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்றம் அடையல சில வேளை வந்து என்ன உங்களுடைய வேல்யூ இப்ப டாலர்ஸ் பெறுமதி வந்து கூடிச்சுதண்டா இலங்கை ரூபாவிலேயே என்ன மாற்றம் ஏற்படும், இலங்கை பெறுமதி வந்து கூடும். அப்ப அப்படி கூடைக்குள்ள உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்போர்ட்டால வர வருமானம் கூடும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டால உங்களோட வருமானத்திலே அதிகமாக என்ன மாற்றம் ஏற்படுது, அதால உங்களோட வருமானம் கூடுமா குறையுமா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாக்குறதுக்கு நீங்கள் வந்து இப்படியான அந்த ஜியோகிராபி பேஸ்ல பிரேக் டவுன் தந்தா அதையும் பார்க்கலாம். இப்ப இலங்கைக்குள்ள நடக்கிறது இல்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டால பெருசா மாற்றம் வராது. ஆனா நீங்கள் ஒரு ஏற்றுமதி செய்கிறீங்கன்னா அப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல மாற்றமே பிடிக்கும். உங்களோட பெறுமதி குறையைகள் என்ன நடக்கும், பெறுமதி கூடைகள் என்ன நடக்கும், அதால உங்களோட வருமானம் எப்படி மாற்றம் அடையும், அது சம்பந்தமான அறிவும் உங்களுக்கு இருந்திருக்க வேணும். அப்ப அப்படியான இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த செக்மெண்டல் பை ஜியோகிராபி என்ற அந்த புவியியல் சம்பந்தமான அந்த பிரேக் டவுனை வச்சு கொண்டு வந்து நீங்க அனலைஸ் பண்ணலாம். அப்ப ஜான் கீல்ஸ் எடுத்தீங்கன்னாலே மெயினா வந்து அவங்க இப்படி ஒவ்வொரு யூனிட்ஸ் அவையிலேயே பாத்தீங்கன்னா இத்தனை செக்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, கன்சியூமர் ஃபுட்ஸ் இருக்கு, ரிட்டெயில் இருக்கு, மெட்ட லெஷர் சம்பந்தமாக இருக்கு, மெட்ட ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக இருக்கு, ஃபைனான்சியல் சர்வீஸ் கொடுக்குற இருக்கு, மெட்ட அதர்ஸ் இருக்கு. அப்பவே இவ்வளவு ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு பிறகு இவ்வளவு யூனிட் வித்து நம்ம இவ்வளவு பிரைஸுக்கு வித்துற அதெல்லாம் செய்ய கஷ்டமாக இருக்கும் என்பதால நீங்க என்ன செய்யலாம், இப்ப டோட்டல் ஆகி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட்ல என்ன நடக்குது, இந்த ப்ராடக்ட்ல டிரான்ஸ்போர்ட்ல அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, அதுலயும் வந்து சேல்ஸ்ல எவ்வளவு வந்திருக்கு, சர்வீஸ்ல எவ்வளவு வந்திருக்கு. இப்ப கன்சியூமர் ஏதாவது பொருட்களை வந்து விற்கிறதால அவங்களுக்கு என்ன இந்த பொருள்ல விற்கிறதால எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, ரிட்டெயிலால எவ்வளவு வந்திருக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே இதுல வந்து முதலாவது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் வந்து அவைஇந்த டோட்டல் ரெவென்யூ வந்து 2025 ஆண்டு மார்ச் மாதம் 31 வந்து யோன் கீல்ஸுக்கு அவைந்த டோட்டல் ரெவென்யூ வந்து 317 பில்லியனுக்கு கிட்ட இருந்திருக்கு. அப்ப அதுல வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா 17% ரெவென்யூ வந்து எங்க இருந்து வருதுன்னா அவைகளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து வருது. அவை இந்த டிரான்ஸ்போர்டேஷன் செக்மெண்ட்ல இருந்து 17 வருது. பின் அதுல பாப்பீங்க ஒவ்வொரு டைம் என்ன நடந்தது, கடைசி 5 வருஷத்துல ஒவ்வொரு வருஷம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படி ஒரு செக்மெண்டாயே நீங்க போய் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப டிரான்ஸ்போர்டேஷன்ல என்ன நடந்தது, கன்சியூமர் குட்ஸ்ல வந்து ஒவ்வொரு பீரியட் எவ்வளவு நடக்கு. இப்ப இதை பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கு. அவையில அரௌண்ட் 12% இடையில ஒரு வந்தாலும் அவையின் டோட்டல் ரெவென்யூல 12% ரெவென்யூ வந்து அவையில
உங்களுக்கு எங்க கன்சியூமர் சர்வீஸ்ல இருந்து வருது. அப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு போர்ஷன் வந்து எங்க இருந்து வருது, அவைக்கு ரிட்டைல்ல இருந்து வருது. அவ ரிட்டைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% கிட்டமான வருமானம் வந்து அவைகளுக்கு ரிட்டைல்ல இருந்து வருது. அப்ப நீங்க இப்ப இதை வச்சுக்கொண்டு ஃபியூச்சர்ல இப்ப ரிட்டைல் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா, இல்லாட்டி டிரான்ஸ்போர்டேஷன் செக்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா, இல்லாட்டி இந்த கன்சியூமரோ ப்ராப்பர்ட்டியோ எந்த செக்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதால இந்த வருமானத்துக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது, அப்ப அது சம்பந்தமாக அனலைஸ் பண்றதுக்கு நீங்கள் இப்படி ஆகலும் பிரேக் டவுன் ஆக இந்த பிரைஸ் எவ்வளவு யூனிட் எவ்வளவுன்னு போக தெரியாட்டிலும் இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி யோன் கிவ்ஸ் உங்களுக்கு திருப்ப என்ன ஜியோகிராபிக்கல் செக்மெண்ட் தந்திருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீலங்காவில தான் அவங்களுக்கு 77% வருமானம் வந்து கிட்டத்தட்ட 75% வருமானம் ஸ்ரீலங்காக்குள்ளேயே நடக்குது. மிச்சம்தான் என்னென்ன கண்ட்ரீஸ்ல ஏசியாவில் நடக்குது, எக்ஸ்க்ளூடிங் இந்த ஸ்ரீலங்கா தவிர்ந்த ஏசியாவில் மிச்சம் நடக்குது, யூரோப்ல மற்ற அதர் கண்ட்ரீஸ்ல நடக்குது. அப்ப இந்த கண்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா நீங்க என்ன செய்வீங்க, அந்த செக்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரெவென்யூ வந்து பார்ப்பீங்க. அந்த 2021ஆம் ஆண்டு இந்த பர்டிகுலர் ஸ்ரீலங்காவில இந்த எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்குன்னு பார்ப்பீங்க. அதை வந்து டோட்டல் ரெவென்யூவால பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வீதமான ரெவென்யூ, எவ்வளவு கண்ட்ரிபியூஷன் அந்த டோட்டல் ரெவென்யூல எவ்வளவு கண்ட்ரிபியூஷன் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து வந்துட்டு இருக்குண்டு. அதை வச்சுக்கொண்டு ஃபியூச்சர்ல இப்ப ஸ்ரீலங்கா எக்கானமி க்ரோ ஆகிக்கொண்டு இருந்தா நாங்களே என்ன அதை ஒரு பாசிட்டிவா எடுக்கலாம். ஓகே, அப்ப இங்க நடக்கிற பிசினஸ் வந்து கூடும். மற்ற எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல மாற்றம் ஏற்படுறதால இந்த வெளிநாடுகளுக்கு போற அதுகள்ல என்ன மாற்றம் ஏற்படும், அதுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு ரெவென்யூ வரும்ன்றதை பிறகு ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. அப்ப இதுதான் வந்து மெயினா உங்களுக்கு தெரிய வேண்டியது. அவையின் ரெவென்யூ எப்படி, அந்த அவையின் வந்து மொத்த வருமானம் வந்து எப்படியாக உருவாகின்றது என்பது பற்றி உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா அதை வச்சு கொண்டுதான் பிறகு நீங்க டிசைட் பண்ணுவீங்க எவ்வளவு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்திருக்கு, எவ்வளவு செலவு வந்திருக்கு, அதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை உங்களால கால்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுகளை செய்யறதுக்கு இப்ப இனி ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு இப்ப அனலிஸ்டா வேலை செய்யற ஆக்களும் வந்து என்ன கண்ணை மூடிக்கொண்டு அவங்க ஓகே இந்த வருஷம் 54 மில்லியன் இருந்திருக்கு, நெக்ஸ்ட் 60 மில்லியனுக்கு வருமெண்டு அவங்க சும்மா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அப்ப அதுகளை ஜஸ்டிஃபை பண்ணி இவ்வளவுதான் குரோ ஆக போகுது இல்லையோன்னு பாக்குறதுக்கு அனலிஸ்டா இருக்கிறவங்க சில மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு ஓவரால உங்களுக்கு அந்த மார்க்கெட், அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு இருக்கோண்டு பாக்குறதுக்கு தான் இந்த மெட்ரிக்ஸ்களை வந்து ஃப்ரேம்வொர்க்குகளை யூஸ் பண்ணுவேன். அப்ப முதலாவதாக இருக்கிறது இப்ப மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோ இல்லாட்டி எக்கனாமிக்ஸ் ஈவன் மற்ற ஃபீல்டு இருக்கிறார்களோ இதை அறிஞ்சிருப்பீங்க. ஒன்று வந்து இந்த பெஸ்டல் அனாலிசிஸ் ஒன்று செய்வினம். அது வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரி, அந்த மேக்ரோ அந்த பெரிய ஒரு கண்ட்ரியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குண்டு இந்த எல்லாம் வந்து அந்த முதல் எழுத்தை வச்சுதான் இந்த பெஸ்டல்ன்றது இதுல கிரியேட் ஆயிருக்கு. முதலாவது பி என்றது என்ன, இதுல வர பொலிட்டிக்கல், இப்ப இனி வர பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சாதகமாக இருக்கா, கவர்மெண்ட் இந்த பாலிசி எப்படி இருக்கு, அது வந்து இந்த பிசினஸுக்கு சப்போர்ட்டாக இருக்குதா. இப்ப முந்தி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து வெஹிக்கிள வந்து இம்போர்ட் பண்ணிடலான்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல நீங்க போய் அந்த கம்பெனிஸ் வந்து இப்படி இம்போர்ட் பண்ற கம்பெனிஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு வருமானம் இல்லை, அதனால வந்து ஷேர் பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்தபடியா இப்ப அந்த கம்பெனிஸ் இதுகளோட ஷேர் பிரைசஸ் பாத்தீங்கன்னா அவை கூடுது. ஏன்னா இந்த வருமானம் வந்து இப்ப கூடிக்கொண்டு போகுது. இப்ப எல்லாரும் வந்து இறக்குமதிகளை செய்யணும். அப்ப அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்து முதல் ஒரு டிசைட் பண்ணக்கு முதல் இந்த கம்பெனிக்கு போகணுமோ இல்லை முதல் ஒரு ஓவராலா அந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து எப்படி இருக்கு, அங்க அரசாங்கத்தின கொள்கைகள் எப்படி இருக்கு, அது எப்படியான வரிகளை விதிக்கணும், அப்படியான ஒரு அறிவு உங்களுக்கு கட்டாயமாக இருந்திருக்கணும். அதை வச்சுக்கொண்டுதான் நீங்கள் இப்ப ஃபியூச்சர்ல எவ்வளவு வருமானம் வரப்போகுதுன்னு டிசைட் பண்றதுக்கு இப்படியான ஒரு அறிவு தெரியணும். மற்றது முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது, இப்ப இன்வெஸ்டர்ஸ் ஆகி இருக்கிற உங்களுக்குமே கட்டாயமாக ஒரு ஐடியா இருக்கணும் எக்கானமி எப்படி இருக்குண்டு.
அங்க இருக்கிற பணவீக்கம் இன்னும் கூடுமா குறையுமா, வட்டி வீதத்துக்கு என்ன நடக்க போகுது, சென்ட்ரல் பேங்க் இப்ப எவ்வளவு விலை வச்சிருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி போய்கொண்டிருக்குது, முந்தைய காலத்தை விட எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இப்ப என்ன இருக்கிறது, மற்ற ஜிடிபி growth அந்த கண்ட்ரி வந்து எப்படி வளர்ச்சியாக அடையுது. இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா எங்க வந்து ஜிடிபி growth நெகட்டிவா இருந்தது. நாங்கள் வந்து ஒரு கிரைசிஸ் பீரியட்ல இருந்தாங்க. அப்படியான சந்தர்ப்பத்துல இங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து அவ்வளவு பிக்கப் ஆகல. அங்கே வந்து சரியான டல்லா தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இப்ப growth rate இப்ப ஜிடிபி growth பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வைஸ் ஆகி ஒரு growth ஒண்ணு நடந்து கொண்டு இருக்கு. அது என்ன மீனிங் என்ன, அப்ப என்ன எல்லார்டையும் இப்ப காசு பிளக்கம் இருக்கு. அப்ப அதால வந்து என்ன கன்சியூமர்ஸ் எல்லாம் செலவழிப்பினம். அப்ப அந்த பொருட்களை வேண்டிவினம். அதால வந்து என்ன கம்பெனிகள்ல வருமானம் கூடும். மற்ற கம்பெனிகளும் போய் புதுசு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணும். அப்ப வந்து என்ன ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு பொருளாதார நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. அப்ப அப்படியான ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் முதல் விளங்கி இருக்கணும். அந்த கண்ட்ரியில பொலிட்டிக்கல் ரிலேட்டடானது எப்படி இருக்கு, எக்கனாமிக்கல் எப்படி இருக்கு. மற்றது வந்து இது இந்தியால இருக்கிறது அவ்வளவு பெருசா இம்பார்ட்டன் கொடுக்க தேவையில்லை. இப்ப வந்து முந்தி கம்மியா பண்ணவரை விட இப்ப என்ன கன்சியூமர்ஸ் வாடிக்கையாளர்கள் எல்லாம் என்ன டிஜிட்டலைசேஷனை நோக்கி போயிடும். அப்ப உங்களோட கம்பெனி வந்து ஏதாவது அவுடேட்டடான ஏதாவது ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை வச்சு ஏதாவது பொருட்களை கொடுத்து கொண்டிருந்தா நீங்களே என்ன எதிர்பார்க்கலாம், அந்த கம்பெனி இந்த வருமானம் வந்து குறைய போகுது. இப்ப எல்லாரும் வந்து டிஜிட்டலைஸ் புது நியூ டெக்னாலஜிகள் ரிலேட்டடான பொருட்கள் அப்படியானதுகளை நோக்கி தான் போயிடும். பட் இன்னும் ஒரு இது வந்திருக்கு என்ன, இப்ப இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இல்லாம இந்த கம்பெனிகள் தங்களோட பிசினஸ் செய்யணும். மற்ற கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. கிரீன் ஃபைனான்ஸ் இப்ப ரினியூவல் எனர்ஜியை வச்சு என்னென்ன ப்ரொஜெக்டுகள் போகுது, அதில் இந்த கம்பெனி எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, சுற்றாடல் எப்படி பாதுகாக்கின்றது, மற்றது கார்பன் எமிஷன் எவ்வளவு இருக்கின்றது, அப்படியான கன்செப்டுகள் எல்லாம் இப்ப வந்திருக்கு. அப்ப அது சம்பந்தமாக உங்களோட கம்பெனியின் நிலைப்பாடு என்னென்று அறியறதுக்கு உங்களுக்கு முதல் சூழல்ல உங்களோட எக்கானமியில இன்னும் மாற்றம் இருக்கின்றது அறிஞ்சிருக்கணும். மற்ற இப்ப சட்டமன்ற எடுத்தீங்கன்னாலும் இதுல வர கடைசி நெல் வந்து லீகல். அது என்ன, இப்ப கன்சியூமர்ஸுக்கு என்ன நடந்திருக்கு, அவை சம்பந்தமாக ஏதாவது லீகல் ஆக்ஷன் அதுகள் ஏதாவது மாறி இருக்கா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் மாறி இருக்கா, இல்லாட்டி லேபர் லோஸ் ஏதாவது மாறி இருக்கா, அதால உங்க கம்பெனிக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள். அப்ப அப்படியான ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இந்த அனலிஸ்ட் வந்து ஒரு ஐடியான்னு எடுப்பாங்க. ஓகே, இந்த கண்ட்ரி எப்படி வளர்ச்சி அடைகிறதோ இல்லாட்டி வீழ்ச்சி அடைகின்றதா, இல்லாட்டி கவர்மெண்ட் பாலிசிஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றதா, டெக்னாலஜி வைஸ் எப்படியான சப்போர்ட் இருக்குன்னு ஓவராலோ ஒரு மேக்ரோ எக்கனமி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அவங்க ஒரு பெஸ்டல் அனாலிசிஸ் செய்வாங்க. அதை விட அந்த முதல் ஓவராலாக எல்லா கம்பெனியும் இருக்கிற அந்த டோட்டல் இது சொல்றது ஃபுல் எக்கானமியே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிற பிறகு உங்களோட கம்பெனி இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு ஒரு சிம்பிள் ஐடியா உங்களுக்கு வரணும். அதுக்கு அந்த அனலிஸ்ட் வந்து என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணிவினோம்னா அவன் ஃபோட்டோஸ் ஃபைவோசஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு யூஸ் பண்ணினோம். இது வந்து தியரட்டிக்கலா போகும். ஆனா நான் வந்து என்ன ஒரு குயிக்கா சொல்றேன். அந்த இண்டஸ்ட்ரியில வந்து காம்படிஷன் எப்படி இருக்கு, அந்த புதுசா யாராவது காம்படிட்டர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரலாமா, இப்ப புதுசா வந்து என்ன நடக்கும், இருக்கிற ரெவென்யூல வந்து நீங்கள் என்ன இப்ப முந்தி வந்து 10 பொருட்களை 10 பேர் வித்தீங்களா, இப்ப 100 பேர் வந்துட்டீங்கன்னா என்ன இருக்கிற கம்பெனிகளுக்கு வர வருமானம் வந்து குறைய தொடங்கிடுமே. நிறைய உங்களை மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் அந்த மார்க்கெட்டுக்கு வந்து அந்த பொருளை விற்க தொடங்கிட்டோம். அப்ப புது போட்டியாளர்கள் வர்றதுக்கு ஏதாவது சவால் இருக்கா, நிறைய மூலதனம் தேவையா, இல்லாட்டி இருக்கிற போட்டியாளர்களுக்கு இடையில சரியான சண்டை நடக்கிறதா, இந்த விலை சம்பந்தமாக ஒரு ஆள் பொருளை விலையை கூட்டினா மற்றாக்கள் என்ன செய்வினம், அங்க இருக்கிற வாடிக்கையாளர்களின் பார்கெனிங் பவர்களுக்கு கூடவா, நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறமா, இல்லாட்டி அவைகளுக்கு பேரம் பேசும் சக்தி எப்படி இருக்கின்றது, மற்றது விநியோகத்தர்கள் இப்படியான ஒரு டெக்னிக்கல் நாலேஜை வந்து அனலிஸ்ட் வந்து எடுப்பினா. நான் இதை கூட உங்களுக்கு சொல்லல. இப்ப நார்மலா வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிக்க இப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கட்டாயமாக உங்களுக்கு இருக்கணும். மற்றது வந்து ஸ்பெஷலா அந்த கம்பெனியை வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பாட் அனாலிசிஸ் மாதிரி ஒன்று செய்யலாம். அந்த கம்பெனியின் ஸ்ட்ரென்த் என்ன,
போன வருஷத்துல இருந்தாவே இந்த வருஷத்துக்கு ரெவென்யூ எப்படி மாறி இருக்கு, growth எப்படி இருக்கு, ப்ராஃபிட் எப்படி இருக்கு, அவையின் ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு. அது வீக் ஆகி இருந்தா அது வந்து இன்னொரு வீக்னஸ், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வருதுன்னா அவையின் ஒரு ஸ்ட்ரென்த். பட் அந்த கம்பெனிக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் மாற்றங்களால அவைகளுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிகள் என்னென்ன பிரச்சனைகள் சமூகத்துல இருந்து வருது. அப்ப அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கம்பெனியை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது உங்களுக்கு ஓவராலா எக்கானமில என்ன மாற்றம் ஏற்படுகின்றது, அந்த இண்டஸ்ட்ரியில என்ன மாற்றம் ஏற்படுகின்றது, அதால அந்த கம்பெனிக்கு என்ன பிரச்சனை வருகின்றது, என்ன பாசிட்டிவா இருக்கின்றது, என்ன நெகட்டிவாக இருக்கின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் நீங்கள் அதை வச்சுக்கொண்டு அவையின் அந்த ஃபியூச்சர் ரெவென்யூ எப்படி இருக்கும் என்பதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்ப அதை வச்சு கொண்டுதான் நீங்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் கதைச்சது அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கின்ற முதலாவது லைன் ஐட்டத்தை வச்சுதான். இந்த ரெவென்யூ வந்து எப்படி உருவாகின்றது, இது இதை வச்சுக்கொண்டு அவையின் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு என்னென்ன ஒரு ஐடியா இருக்கணும் என்பதை பற்றி தான் இவ்வளவு நேரம் பார்த்துனாங்க. இனி பார்க்க போறது இந்த காஸ்ட் ஐட்டங்களை வச்சுக்கொண்டு இந்த காஸ்ட் ஆஃப் அடுத்த லைன் ஐட்டத்துக்கு போவோம். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அடுத்ததாக இருக்கின்ற இந்த உற்பத்தி செலவுகளுக்கு பார்க்கலாம். அப்ப இந்த உற்பத்தி செலவுகளை பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்பெனியை ரன் பண்ணிக்கல கட்டாயம் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்றா அந்த கம்பெனி வந்து அது சம்பந்தமாக ஒரு பொருளை செய்யும் போது அவர்களுக்கு வந்து செலவுகள் ஏற்படும். அப்ப அந்த செலவுகளை வந்து நாங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸ் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, நிலையான செலவு. அது இந்த மீனிங் என்னன்னா, இப்ப ஒரு கம்பெனி வந்து ஒரு பொருளையும் செய்யாம விட்டாலும், இல்லாட்டி 100 பொருளை செய்தாலோ, எத்தனை பொருளை செய்தாலோ அவை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து கட்டாயம் வந்து செலவழிச்சு கொண்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து தன்னை பில்டிங்கை வந்து வாடகைக்கு எடுத்திருந்தா, உற்பத்தி செய்யணுமோ இல்லையோ கட்டாயமாக அந்த வாடகையை வந்து தங்களோட யாருக்கு லேண்ட்லோர்டு அவருக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு ஃபிக்ஸ் காஸ்ட். அதை உற்பத்தி செய்யணுமோ இல்லையோ கட்டாயமாக அந்த செலவுகளை செய்திருக்க வேண்டும். அதே மாதிரி இப்ப சேலரிஸ் வந்து இப்ப அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸுக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒவ்வொரு மாதம் கொடுக்கணும்டா, அந்த கம்பெனியில வந்து 10 ப்ராடக்ட் செய்தாலோ 20 ப்ராடக்ட் செய்தாலோ இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் செய்யலைன்றாலோ அதை வந்து இந்த சேலரியை வந்து பே பண்ணி கொண்டிருப்பினோம். அப்ப அப்படியான செலவுகளை நாங்க சொல்லுவோம் நிலையான செலவுகள் உண்டு. பட் இன்னும் ஒரு செலவு இருக்கு, அது வந்து மாறும் செலவு. அது என்ன சொல்றேன்னா, நாங்க எவ்வளவு உற்பத்திகளை செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செலவுகள் வந்து மாறிக்கொண்டிருக்கு. இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி இந்த தளபாடத்தை எடுத்தோம்னாலே, இப்ப 5 தளபாடம் செய்தோம்னா அதுக்கு இத்தனை ஆணி வேணும். அப்ப 10 தளபாடம் செய்தா அதை விட இன்னும் கூட வேணும். அப்ப அந்த நாங்கள் எவ்வளவு உற்பத்திகளை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செலவுகளை மாறிக்கொண்டிருந்ததுண்டா அதை நாங்க சொல்லுவோம் மாறும் செலவு, இல்லாட்டி வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவோம். அப்ப அப்படியான ஒரு மெட்ரிக்ஸை வச்சுக்கொண்டும் நாங்கள் அவன் காஸ்ட் எப்படி பழைய முதல் பீரியட்ல எப்படி இருந்தது, ஃபியூச்சர்ல எப்படி மாறப்போகுது என்பதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா நார்மலா வந்து இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல இப்படியான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்காக தாரையில எவ்வளவு ஒவ்வொரு ப்ராடக்டையும் ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளவு காஸ்ட் முடிஞ்சது அப்படி ஒன்றும் தர மாட்டேன். அப்ப அனலிஸ்ட் இல்லாட்டி நீங்கள் எல்லாம் என்ன செய்யலாம்னா, இப்ப உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி அந்த கம்பெனிக்கு மெயின் வருமானம் என்ன, அந்த டோட்டல் ரெவென்யூ தானே. அந்த டோட்டல் ரெவென்யூல இந்த காஸ்ட் எல்லாம் எவ்வளவா இருக்கு என்பதை பார்ப்பீங்க. அப்ப நீங்கள் இந்த ஜான் கீல்ஸான் இதுக்கே போனீங்கன்னாலே, இப்ப முதலாவது காஸ்ட் என்ன, இப்ப இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா முதலாவது காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் சேல். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த காஸ்ட் ஆஃப் சேல் வந்து உங்களோட டோட்டல் ரெவென்யூல எத்தனை பெர்சன்டேஜா இருக்குன்னு பார்க்க போறோம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் காஸ்ட் ஆஃப் சேல், அந்த கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் சேல் எவ்வளவு வேண்டி இந்த எல்லா இன்ஃபர்மேஷனை வந்து நாங்க முதலே இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் செய்தபடியா அதுல இருந்து நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்ளுவீங்க. நேரடியாக அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல 2வதாக இருக்கின்ற இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் இங்க கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அதை எடுத்துட்டு அவங்க அந்த பர்டிகுலர் டைம்ல இவ்வளவு அவைக்கு வருமானம் வந்திருக்கு. அப்ப இங்க போய் பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜான் கீல்ஸ் வருமானம் 317 பில்லியன். அப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த
253 மில்லியன் செலவுக்கு செலவு செய்துதான், உற்பத்தி செலவுகளை செய்துதான் அவங்க இந்த 317 பில்லியன் வருமானத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப நாங்கள் எவ்வளவு இந்த டோட்டல் ரெவென்யூல எவ்வளவு சதவீதம், எவ்வளவு பெர்சன்டேஜ வந்து அவங்க காஸ்ட் ஆஃப் சேலாக செலவழிச்சிருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு நாங்கள் காஸ்ட் ஆஃப் சேல எடுத்து அதை வந்து அந்த பர்டிகுலர் இயரின் ரெவென்யூ வருமானம் எவ்வளவு வேண்டும் அதால பிரிப்பா. அப்ப அதால பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வந்திருக்கு, 80% இப்ப அவை ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வித்தினமெண்டா 80% செலவு வந்து அந்த பர்டிகுலர் பொருளை செய்யறதுக்கு அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அதைத்தான் இங்க நாங்கள் ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ வந்து எவ்வளவு கால்குலேட் பண்ணுவோம். அப்படி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட பழைய எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் நோமனா வந்து ரெக்கமெண்ட் பண்றது 5 வருஷத்துக்காக நீங்க செய்யணும். அப்ப 5 வருஷத்துக்காக செய்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து டோட்டல் ரெவென்யூவோட கம்பேர் பண்ணிக்கல குறைஞ்சு கொண்டு வருது. அது வந்து ஒரு நல்ல இது. ஏன் இப்ப நீங்கள் வந்து ஒரு பங்குதாரராக இருக்கல உங்களோட வருமானத்தை அந்த கம்பெனி உழைக்கிற வருமானத்துல இருக்கிற செலவுகள் எல்லாம் போக மிகுதியாக இருக்கிற அந்த லாபத்துல தான் உங்களுக்கு பங்கு லாபம் தர போயினா மிச்சத்தை வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ண போயினோம். அப்ப அவையின் செலவுகள் அவையின் வினைத்திறன் இல்லாட்டி ப்ரொடக்டிவிட்டி கூடுறதாலதான் அவையின் இந்த காஸ்ட் வந்து ரெவென்யூவோட கம்பேர் பண்ணிக்கல அந்த காஸ்ட் வந்து குறைஞ்சு கொண்டு வந்திருக்கு. அப்ப அது வந்து ஒரு நல்ல ஒரு சிக்னலாக நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல போய் மிச்சமாக இருக்கின்ற காஸ்ட், எஸ்பெஷலி வந்து இந்த விநியோக செலவு, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான செலவுகள், அதை விட எவ்வளவு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வேற என்னென்ன இருந்திருக்கு, வேற என்ன ஆப்ரேட்டிங் இன்கம் வந்திருக்கு. அப்ப அதுகளுக்கும் வந்து இந்த லைன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நீங்க சேம் இந்த ஃபார்மேட்டையே யூஸ் பண்ணலாம். அந்த டோட்டல் ரெவென்யூல வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அவங்க செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு செலவழிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் செலவழிச்சிருக்கணும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வேற இதுக்குள்ள கொண்டு வராத மிச்ச ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜை வந்து செலவழிச்சிருக்கணும். பட் ஆப்ரேட்டிங் இன்கம் இப்ப வர மெயின் ரெவென்யூவோட வேற ஏதாவது அவங்களுக்கு வருமானம் வந்திருந்தா அது அதோட கம்பேர் பண்ணிக்கல இவ்வளவு இருக்குன்றத நீங்கள் ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ வந்து இவ்வளவாக இருக்கு என்று ஒவ்வொரு லைன் ஐட்டத்துக்கும் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அந்த கம்பெனி வந்து காஸ்ட்டை வந்து வடிவாக மெயின்டைன் பண்ணுகின்றதா இல்லாட்டி இன்எஃபிஷியண்டாக இருக்கின்றதா, எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணுகின்றதான்னு தெரியும். அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த கம்பெனியின் ப்ராஃபிட்ல வந்து இப்படியான மாற்றங்கள் எப்பட போகின்றண்டு. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா என்ன செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கிட்டத்தட்ட அவை தங்களோட டோட்டல் ரெவென்யூல ஒரு 4% தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவை கிட்டத்தட்ட செலவழிக்கணும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுக்கும் என்ன கிட்டத்தட்ட மேக்சிமம் வந்து இவ்வளவு கிட்டத்தட்ட 10% அவன் டோட்டல் ரெவென்யூல வந்து 10% அவன் சேலரி, ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கறதோ இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி பேமெண்டோ ரெண்டோ அந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான எல்லா எக்ஸ்பென்சஸுக்கும் கிட்டத்தட்ட 10% வந்து அவங்க அலோகேட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி வேற ஏதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அவைக்கு வந்து கிட்டத்தட்ட இதை பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டிருக்கு 3 to 4 3 மாறிக்கொண்டு இருக்கு. அதே மாதிரி இன்கம் பாத்தீங்கன்னாலும் அது ஆப்ரேட்டிங் இன்கம் கிட்டத்தட்ட 1% வந்து கொண்டிருக்கு. அப்ப இதை வச்சு கொண்டுதான் பிறகு நீங்கள் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் இயருக்கு முதல் நாங்கள் இந்த ரெவென்யூவை ஃபோகாஸ்ட் பண்ணுவோம். அதை நின்று ஃபோகாஸ்ட் பண்ணுவோம். முதலே சொன்ன மாதிரி எவ்வளவு யூனிட் செல் பண்ண போயினோம், எவ்வளவு பிரைஸுக்கு செல் பண்ண போயினோம், இல்லாட்டி அவையின் செக்மெண்ட் வச்சுக்கொண்டு ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருந்து எவ்வளவு ரெவென்யூ வரப்போகுது அந்த இதை ஃபோகாஸ்ட் பண்ணி இதுல வந்து ஃபியூச்சருக்கு எவ்வளவு வருமெண்டு அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த ஒவ்வொரு காஸ்டையும் பார்ப்போம். இப்ப இவ போன ட்ரெண்டின் படி பார்த்தா கிட்டத்தட்ட இந்த காஸ்ட் ஆஃப் சேல் நாங்கள் என்ன ஃபியூச்சர்ல வந்து நாங்க அஷ்யூம் பண்ணலாம் ஓகே 79% வரப்போகுதுண்டு. அப்ப நாங்கள் இதுல எவ்வளவு ரெவென்யூ கால்குலேட் பண்ணி இருக்கின்றோமோ அதுல 79% இங்க அலோகேட் பண்ணி
பண்ணி எவ்வளவு காஸ்ட் ஆஃப் சேல்னு நாங்க பார்ப்போம். அப்படி ஒவ்வொரு லைன் ஐட்டமையும் வந்து நாங்க ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் இயர் அப்படி ஒரு 3 வருஷத்துக்கு எப்படி மாறப்போகின்றது என்பதை கணித்து கொள்றதுக்கு கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படியான செலவுகளை இந்த கம்பெனி செய்கின்றது, அது எப்படி ஃபியூச்சர்ல மாறப்போகுது. ஃபியூச்சர் மாறப்போகுதுன்னா கட்டாயம் என்ன அந்த கம்பெனி வினைத்திறனாக இருக்கொண்டு அந்த SWOT அனாலிசிஸ் அதுகளை வச்சுக்கொண்டு கண்டுபிடிப்போம். அதை விட அந்த எக்கானமி எப்படி இருக்க போகுது, இன்ஃபிளேஷன் எப்படி இருக்க போகுதுன்றது அது சம்பந்தமாக என்ன 4 ஃபோர்ஸஸ் மற்றது பெஸ்ட் அனாலிசிஸ் அதுகளை வச்சுக்கொண்டு அது சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு ஃபேன்சி வேர்டா தெரிஞ்சாலும் இது நார்மலாக ஒரு எக்கானமியில நடக்கிற மாற்றங்கள், பணவீக்கம் எப்படி மாறப்போகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மாறப்போகின்றது, எக்கானமி க்ரோ ஆக போகிறதுன்றது நார்மல் இண்டிகேட்டர்ஸ் ஒரு முதலீட்டாளராகிய உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். பட் இங்க இதுல வந்து சும்மா ஃபேன்சி நேமாக பெஸ்ட் அனாலிசிஸ் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணினுமே ஒழிய ஒரு கம்பெனியை பற்றி நீங்க விளங்கி கொள்ளணுமெண்டா கட்டாயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே எவ்வளவு இப்ப இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுது, அது வந்து ஒரு பேசிக் ஐடியா தான். அதே மாதிரி இப்ப இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க பார்க்க வேண்டியது ஃபைனான்சியல் காஸ்டும் ஃபைனான்சியல் இன்கமும். அது எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபைனான்சியல் இன்கம் என்பது என்ன, ஒரு நிதி வருமானம், உங்களுக்கு ஏற்படுகின்ற நிதி வருமானம். இதுக்கு மூவ் பண்ணக்கு முதல் டைம் போறபடியா நாங்க கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு இதுக்கு போகலாம்னு நினைக்கின்றேன். முதலாவது கேள்வி, when we are calculating the stated capital, number of shares are multiplied by the issue price or the current market price or IPO price. இதுல வந்து stated capital வந்து நார்மலா இப்ப பா வேல்யூலேருந்து ஒரு கம்பெனி வந்து சொல்லும் 10 ரூபாய்க்கு தான் நாங்கள் அங்கே ஷேர்ஸை விற்க போறோம்னு சொல்லுவினோம். அதை வந்து நாங்க சொல்றது பா வேல்யூன்னு சொல்றது, அதுதான் இஷ்யூ பிரைஸ். ஆனா அந்த ஐபிஓவில் போய் விற்கல சில வேளை அந்த டிமாண்ட் அந்த பிரீமியம் அதுகளால வந்து அவங்க 13 ரூபாய்க்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபிஓல போய் விற்கல 13 ரூபாய்க்கு விற்றினோம்டா அந்த கேபிட்டல்ல வந்து நாங்கள் 2 பிரிச்சு காட்டுவோம். ஒன்று வந்து இந்த பா வேல்யூல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஷேர்ஸ் வித்திருக்கினா 10 ரூபா படியண்டா 1000 × 10 அதை பெருக்கி வந்து நீங்கள் எவ்வளவு ஸ்டேட்டட் கேபிட்டல் போடுவீங்க. மிச்சம் அடிஷனலா அந்த 3 ரூபா அந்த கம்பெனியோட வேல்யூவால அடிஷனலா எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் பே பண்ணியிருக்கணும் அந்த ஸ்டாக்கை வாங்குறதுன்றதுதான் அந்த அடிஷனலான 3 ரூபா. அது வந்து அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல நடக்கிற பிரைஸ். அதுக்கு பிறகு ஏற்படுகின்ற மாற்றம் ஒன்றும் உங்களோட பேலன்ஸ் ஷீட்ல வராது. தனியா அந்த எத்தனை பாவலியூக்கு விற்கணும், அதை விட இவ்வளவு அடிஷனலா பிரீமியம் அந்த பர்டிகுலர் டேல நடந்ததோ அந்த 2 அமௌண்ட் தான் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரும். பிறகு நீங்கள் இப்ப டெய்லி மார்க்கெட்ல வேண்டி விற்கிற அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் உங்களுக்கும் இன்னும் ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கும் இடையில நடக்கிறதொழிய உங்க கம்பெனியின் பேலன்ஸ் ஷீட்ல அதுல மாற்றம் ஏற்படாது. ரெவென்யூக்கும் சேல்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா 10 ஒன்று தான். இங்கிலீஷ்ல ரெவென்யூ ஒன்று யூஸ் பண்ணலாம், நீங்க சேல்ஸ் ஒன்று யூஸ் பண்ணலாம். Let's say I have selected 10 shares from CSE and I want to compare those 10 shares. Kindly tell me the main 5:10 ratio which I need to select the best shares. அந்ததுக்கு இப்போ நார்மலா வந்து இப்ப நான் இதுல கவர் பண்ற கொண்டு வந்தான இந்த வேல்யூவேஷன் ரிலேட்டடான கொஞ்சம் ஈக்குவேஷன் நாங்க யூஸ் பண்ணலாம். இந்த பி ரேஷியோ, பிரைஸ் டு புக் ரேஷியோ, பிரைஸ் டு சேல் ரேஷியோ. அப்ப அதுகளை கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரியில அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில எத்தனை கம்பெனி இருக்கோ அதுண்ட ஆவரேஜோட கம்பேர் பண்ணி உங்களோட ரேஷியோ வந்து அந்த ஆவரேஜை விட குறைவாக இருந்ததுண்டா இந்த பி ரேஷியோவோ, பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோவோ இல்லாட்டி பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ குறைவாக இருந்ததுண்டா அதன் அர்த்தம் என்னன்னா இன் ஃபியூச்சர்ல வந்து அட்லீஸ்ட் அந்த பர்டிகுலர் ரேஷியோவுக்கு அது போகணும். இப்போ போற எக்ஸாம்பிள் இதுக்குள்ளேயே இப்ப நாங்க சொல்லுவோம் இண்டஸ்ட்ரியில வந்து ஒன் ஆவரேஜா ஒரு 75% இந்த பி ரேஷியோ இருக்குண்டா, இந்த ஜோன் கீல்ஸ்ல வந்து இப்ப 51 இருக்குண்டா, இன்னும் வந்து அதுக்கு இன்னும் அந்த கேப் இருக்கு, இன்னும் அந்த 75 அடைகிறதுக்கான அதுக்கு இன்னும்
தகுதி இருக்குன்றதை தான் அப்படியான மெஷர்மெண்டாலுக்கு செய்யறதுக்கு நாங்கள் இந்த வேல்யூவேஷன் சம்பந்தமான சில ரேஷியோக்களை செய்து பார்ப்போம். மற்ற இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூன்றது கரண்ட் மார்க்கெட் லெவலாக ப்ரைஸ் விற்குது, அவையோட ஈக்விட்டி ப்ரைஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் லெவலாக இருக்குன்னு அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதில் உங்களோட ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து கூடுறதுக்கு சான்சஸ் இருக்கு, அவங்க அண்டர் வேல்யூ பண்ணியிருக்கா ஓவர் வேல்யூ பண்ணியிருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபுல்லாக இந்த ஃபுல் வேல்யூவேஷன் செய்ய முடியாதாக்கள் இப்படியான ஒரு வேல்யூவேஷன் சீட் ஒன்றை வச்சு உங்களோட கம்பெடிட்டர்ஸ் இப்போ ஜான் கில்ஸோட கம்பெடிட்டர்ஸ் யாரோ இல்லாட்டி இண்டஸ்ட்ரி இந்த ஃபுல் இண்டஸ்ட்ரியில் யார் இருக்கணுமோ அவையோட கம்பேர் பண்ணி உங்களோட கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கா இல்லாட்டி வேர்ஸாக இருக்கான்னு சில கால்குலேஷனை வந்து நீங்கள் செய்து பார்க்கலாம். மற்ற கொஸ்டின் வந்து குரூப் ரிசல்ட்ஸ் பார்க்கணுமா கம்பெனி ரிசல்ட்ஸ் பார்க்கணுமானா நாங்கள் வந்து என்ன இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து அவையின் மெயினான குரூப்புகளில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் கட்டாயமாக குரூப்பின் கன்சாலிடேட்டட் அவையின் எல்லா செக்மெண்ட்டையும் சேர்த்து கன்சாலிடேட்டட் ஃபிகர் எடுத்து தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். What about EPS ratio? EPS ratio is earning per shares, price to earning shares. அப்போ அதுகளையும் வந்து நாங்கள் நார்மலாக வந்து செக் பண்ணுவோம். இன்றைக்கு அது வந்து கவர் பண்ணலாம் போச்சு. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கம்பெனி அண்ட் த குரூப் இன் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்? கம்பெனி என்னது அந்த பர்டிகுலர் ஒரு கம்பெனியை குறிக்கும், குரூப் பண்ணால் அந்த தாய் கம்பெனி வந்து நிறைய கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லா கம்பெனிகளையும் சேர்த்து வரதை நாங்கள் சொல்றது குரூப் ஃபண்டு. இப்போ நீங்கள் நார்மலாக அனலைஸ் பண்ணிக்கல, நீங்கள் அந்த குரூப்பில் போய் தான் இப்போ நான் ஜான் ஹில்ஸ் ஹோல்டிங்கில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ அந்த குரூப்புன்ற ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து தான் அனலைஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஜான் ஹில்ஸ் அந்த சூப்பர் மார்க்கெட் அதில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா அவையின் ஆனுவல் ரிப்போர்ட்டில் போய் அதுலேயும் வந்து என்ன அந்த கீல்ஸ்லேயே சில டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல சப்சிடியரிஸ்ல வந்து அவ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பினோம். அப்போ நீங்களும் என்ன செய்வீங்க, அந்த கீல்ஸின் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல போயும் நீங்கள் அதிலே இருக்கிற குரூப்பை தான் பார்ப்பீங்க. அவ நீங்கள் எப்போ அனலைஸ் பண்ணிக்கல கம்பெனியை பார்க்குறீங்கள, நாங்கள் அந்த பர்டிகுலர் அந்த அம்ப்ரெல்லாவில் அந்த குரூப்புக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம்டா அந்த குரூப்பை தான் எப்பவும் பார்ப்பீங்க. Some companies report fair value gain, real estate companies. இது வந்து நார்மலா வந்து அந்த இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் ஒரு பேலன்ஸ் ஷீட்ல ஒரு காணின்ற விலை முந்தி வேண்டியக்குள்ள 1,00,000 இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து அது 1 மில்லியனாக போச்சுதான்டா. இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான கம்பெனிகள் வந்து அதை தங்களை ரீஎஸ்டிமேட் பண்ணி அது இந்த வேல்யூவை கூட்டி காட்டுறது, அதைத்தான் ஃபேர் வேல்யூ கெயின்னு சொல்றோம் நாங்கள். மற்றது வந்து பி ரேஷியோ வச்சு இப்படி இன்வெஸ்ட் பண்றது, ப்ளீஸ் டீட்டெயில் பி ரேஷியோ அதுகளை பற்றி அடுத்த செஷன்ல பார்ப்போம். what type of analysis should I focus? நீங்கள் என்னத்தை இதில் வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஒன்று இல்லை. ஒன்று வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா சில பேர் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன்று யூஸ் பண்ணுவீங்கன்னா என்ன ஷேர் ப்ரைஸின்டையும் வால்யூமில் ஏற்பட்ட மாற்றங்களை மட்டும் கொண்டு எப்படி ஃபியூச்சரில் மாறப்போகுது அந்த ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சுக்கொண்டு ஒன்று செய்வினா. மற்றாக்கள் இன்னும் ஒரு விதமான இது செய்வினா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உண்டு. அதில் வந்து இப்போ நாங்கள் கதைக்கிற மாதிரி அவங்க ரெவென்யூ எவ்வளவு இருந்தது, ப்ராஃபிட் எவ்வளவு இருந்தது, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த செஷன்ல பார்ப்போம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவோம். அப்படியான கம்பெனியின் ஆக்சுவல் ஃபண்டமெண்டலை வச்சுக்கொண்டு எப்படி அந்த கம்பெனியின் வேல்யூ இருக்குமெண்டு அப்படி ஒரு அனாலிசிஸ் ஒன்று சில பேர் செய்வேன். சில பேர் வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்கு போகாம இன் பிட்வீன் அந்த ரேஷியோக்களை வச்சு அதை நாங்கள் சொல்ற ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் உண்டு. இப்போ நீங்கள் பி ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோஸ் இல்லாட்டி ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ அப்படியான ரேஷியோவை உங்களோட கம்பெனிக்கும் செய்து உங்களோட கம்பெனியோட ஒத்த கம்பெடிட்டர்ஸுக்கும் செய்து டோட்டலாக அந்த இண்டஸ்ட்ரிக்கும் செய்து பார்த்துட்டு உங்களோட கம்பெனி என்ன அண்டர் வேல்யூ அவையோட அவனுக்கு வேல்யூ குறைவாக இருக்கா இல்லாட்டி கூடவாக இருக்காண்டு அப்படியான ஒரு அனாலிசிஸ் செய்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ 3 விதமான அனாலிசிஸ் செய்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுவினோம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டலை வச்சு செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் அந்த ரேஷியோக்களை செய்து உங்களோட கம்பெடிட்டரோட கம்பேர் பண்ணி உங்களோட கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கா விவசாயம் இருக்கான்னு பார்ப்பீங்க. இல்லாட்டி வந்து
நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த ப்ரைஸில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மொமெண்டம் எல்லாம் படிப்பு இருக்கு. ஃபியூச்சர் என்ன பாஸ்ட்ல என்ன கூடிக்கொண்டு வந்திருக்கு ப்ரைஸஸ், வால்யூமில் எப்படி இருக்கு, வாலட்டிலிட்டி எப்படி மாறி இருக்கு, அதை வச்சுக்கொண்டு ஃபியூச்சரில் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இபிஎஸ் என்னன்னு கேட்டிருக்கிறீங்க. இபிஎஸ் என்னது ஏர்னிங் பெர் ஷேர்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல எடுத்தீங்கள் என்ன நாங்கள் நம்மள பார்க்கல டோட்டல் ரெவென்யூ எவ்வளோன்னு பார்த்து நாங்கள் தானே டோட்டல் இன்கம் எவ்வளோ வந்து அதை வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸால பிரிக்க வாரதான் சொல்றது ஏர்னிங் பெர் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ஜான் கில்ஸ் பிரைஸ் டு புக் வேல்யூ பெர் ஷேர் இஸ் பிலோ 1, தட் மீன்ஸ் இஸ் அ குட் டைம் டு பர்ச்சேஸ். இதுல வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடலாது. ஆனா இதுல பாக்கல கம்பேர் பண்ணி பாக்கல அந்த பி ரேஷியோ மட்டும் பாக்கல அவ இந்த புக் வேல்யூ ₹1 இருக்கேக்கல மார்க்கெட்ல வந்து இப்ப பிரைஸ் வந்து 0.85 போகுது. ஆனா நீங்கள் இதை மட்டும் வச்சுக்கொண்டு டிசைட் பண்ணிடலாது. இந்த கம்பெட்டிட்டர்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு அதோட கம்பேர் பண்ணி இப்போ ஓவர் த டைம் பீரியட். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 54 77 வந்து 85 வரையும் வந்துட்டு இதை விட இன்னும் கூடுமா குறையுமானது நீங்க டீட்டெயில் அனலைஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கணும். ஆனா மேக்சிமம் என்ன ஒரு புக் வேல்யூ வந்தா அவங்க ஸ்டில் வந்து 0.85 தான் செல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து நீங்க ஒரு கம்பேரிசன் செய்யணும். தனியே இதை வச்சு ஒன்று செய்யாம இந்த கம்பெட்டிட்டர்ஸ் எப்படி இருக்கணும், இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க டிசைட் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் இதோட இந்த செஷனை முடிச்சு கொள்ளலாம். அடுத்த செஷன் நாங்க வேணுமெண்டா டைம் இருக்கேக்கல அரேஞ்ச் பண்ணிட்டு மிச்சத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நான் நினைக்கின்றேன் நீங்கள் எதிர்பார்த்த வினாக்கள், கொஷின்ஸ், அதே போல உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் எங்களுடைய விரிவுரையாளர் மிகவும் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே அடிப்படை இலகு தமிழிலே வடிவாக ஒரு விளக்கங்களை தந்திருந்தார். அதே போல நிறைய பேர் திருப்ப கேட்குறீங்க ரெக்கார்டிங் தாங்க ஸ்லைட்ஸை தாங்கொண்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு அதை தரக்கூடியதாக இருக்கும். அநேகமாக நாளை மறுதினம் நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பேன் ஸ்லைட்ஸோட எல்லாத்தோடையும் சேர்த்து ரெக்கார்டிங்கையும். அதனுடைய அந்த இதில் எந்த இஷ்யூக்களும் இல்லை. அதே போல இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்கள் கடந்து எங்களுக்காக அவர் மிகவும் வேலைப்பளுக்களின் மத்தியில் இருக்கின்றார் விரிவுரையாளர். தன்னுடைய மேற்படிப்புக்காக லீவ் எடுத்து நிற்கிற டைமிலையும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி தமிழ் மொழி மூலம் நாங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த கருத்தரங்கினை நடாத்த கேட்ட போது எந்தவித மறுப்புமின்றி எங்களுக்காக ஸ்லைட்ஸை மிகவும் கஷ்டப்பட்டு தமிழ்ல டைப் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைட்ஸையும் ஆங்கிலத்தில் செய்கிறது மிகவும் இலகுவானது. ஆனால் தமிழில் செய்கிற ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். அதையும் செய்து எங்களுக்காக ஒரு இக்கட்டான நிலை இவ்வாறான ஒரு கருத்தரங்கை நடாத்தி தந்தமைக்காக கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக நாங்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நாங்கள் இந்த சாட் பாக்ஸின் ஊடாக ஒரு ஃபீட்பேக்கினுடைய லிங்க் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய இந்த ஃபீட்பேக்கை எங்களுக்கு தந்தால் அது எங்களுடைய எதிர்கால கருத்தரங்குகளை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் அல்லது மெருகூட்ட வேண்டும் என்பது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் ஊடாக நாங்கள் அதனை வடிவமைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இவ்வளவு நேரமும் எங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக உங்களுடைய முதலீட்டு தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே நிதி கூட்டுகளை எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக அடிப்படையில் இருந்து 2 கருத்தரங்குகளாக கடந்த மாதத்திலும் இந்த மாதத்திலும் எங்களுக்கு மிகவும் ஒரு நுட்பமான முறையிலே கருத்தரங்குகளை நடாத்தி தந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாகவும் பங்கு பெற்றுள்ளவர்களாகிய உங்கள் சார்பாகவும் எங்களுடைய வளவாளருக்கு மரமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ வெரி மச் மிதிலா. நன்றி சவானா. மற்றது இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நாட்கள் தாங்க ஃபீட்பேக்கை தந்தினோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சர்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், கால்குலேஷன் தான் ஃபுல்லா வேணுமான்றதை பார்க்கலாம். நிச்சயமாக. தேங்க்யூ வெரி மச். இந்த கருத்தரங்கின் கூடாக நீங்கள் பயன்பெற்று ஒரு சிறந்த முதலீட்டாளராக வர வேண்டும் என்றும் வாழ்த்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. தேங்க்யூ வெரி மச்.